உங்கள் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலுமே கூட இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் ஒன்று சேர்ந்து இங்கே வந்து கர்த்தரை துதிப்பதும் அவரை நோக்கி பார்ப்பதும் அவரை புகழ்வதும் தேவன் நம்ம கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். தேவன் செய்த நன்மைகள் ஏராளம், அதிசயங்கள் ஏராளம். அதெல்லாம் எண்ணி நம்ம வந்து சும்மா போகிறது ஒரு நன்றாக இருக்காது. ஏதோ கிறிஸ்மஸ் நாட்களில் வந்து ஏதோ கடமைக்காக கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கேக்கை சாப்பிட்டு பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஏப்போ விட்டு போகிறது கிடையாது. இந்த கிறிஸ்மஸ் நாட்களே மெய்யாகவே கிறிஸ்மஸில் கர்த்தர் செய்த விஷயங்களை எண்ணி துதிக்கவும் நன்றி செலுத்தவும், என்ன நடந்தது, இந்த கிறிஸ்மஸில் என்ன நடந்தது என்பதை பற்றி நம்ம கண்டிப்பாக தியானித்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா தேவனை குறித்து ஒரு சிறப்பான வியப்பான காரியங்களெல்லாம் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் தேவனை பற்றி சில வியப்பான காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். எல்லாரும் என்னோடு கூட மத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். கடந்த வருடம் போதிக்கும்போது இந்த பகுதியிலிருந்து எடுத்து போதித்தோம். அவர் ராஜா, இந்த உலகத்தில் பிறந்தது சாதாரண ஒரு ஆள் கிடையாது. அவர் ராஜா, உண்மையாகவே அவர் ராஜா தான். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிறப்பே ஒரு ராஜ பரம்பரை என்பதை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கும் இங்கிருந்து பல விஷயங்களை நம்ம பார்க்க போகின்றோம். எடுத்துக்கொள்வோம். மத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் ஒரு சில வசனத்தை நான் படிக்கின்றேன், கேளுங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இந்த இடத்துல பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து பெத்லெகேமில் பிறந்தது நமக்கு தெரியும். சாஸ்திரிகள் வந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். இங்கே நம்ம பார்க்குறோம், சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலுமாக கூட இயேசுவின் மகத்துவத்தை மாட்சிமையையும் இந்த சாஸ்திரிகள் மூலமாக இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். எப்படி தேவன் மகத்துவமானவர் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டு ஒன்று இருக்கும் என்றால் இந்த சாஸ்திரிகளுடைய வருகை. ஆகவே இந்த சாஸ்திரிகளை குறித்து சில காரியத்தை பார்த்துட்டு என்ன நடந்தது, வரலாற்றில் மட்டுமல்ல உலகத்திலேயே என்ன நடந்தது, உலகத்தில் மட்டுமல்ல அண்ட கோலங்களிலுமே என்ன நடந்தது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகின்றோம். இயேசு கிறிஸ்து தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லவர். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது வானத்தில் கூட அதிசயங்கள் நடந்தது, பூமியில் மட்டும் கிடையாது, வானத்திலும் அதிசயங்கள் நடந்தது, வானத்திலும் அற்புதங்கள் நடந்தது. ஆகவே தான் இந்த மத்தேயு 2:1 பார்க்குறோம், ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறந்த பொழுது. இந்த இடத்துல பார்க்குறோம், தமிழில் கொஞ்சம் ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குது. மொழியாக்கம் பண்ணும்போது சில காரியத்தை மொழியாக்கம் பண்ணிக்கிறவர்களுக்கு சில கன்ஃபியூஸ்லாம் இருந்துச்சு அந்த நாட்களில். பிறந்த பொழுதுனா நம்ம எப்படி எடுத்துக்குவோம், அது இன்றைக்கி பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை இயேசு பிறந்த பொழுது என்று கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தாங்கன்னா அப்போ அன்றைக்கே வந்தார்களா என்பதெல்லாம் கொஞ்சம் கேட்க தோணும். ஆனால் சில ஆங்கில பதிப்புகள் என்ன போடப்பட்டிருக்கிறது, NIV டிரான்ஸ்லேஷன் என்ன போடப்பட்டிருக்குதுன்னா, ஆஃப்டர் ஜீசஸ் வாஸ் பார்ன் இன் பெத்லெகேம் இன் ஜூடேயா என்று போடப்பட்டிருக்கு. ஆஃப்டர் தமிழ் என்ன போடப்போது, பிறந்த பொழுது. புரியுதுங்களா? பிறந்த பொழுதுனா நவ், அந்த நேரத்தில் நடக்கின்ற ஒரு காரியம். பிறந்த பொழுதுனா அன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் ஆங்கில பதிப்பு எல்லா பதிப்புகளும் என்ன போடப்போம், ஆஃப்டர் ஜீசஸ் வாஸ் பார்ன் இன் பெத்லெகேம் இன் ஜூடேயா என்று போடப்பட்டிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு என்ற அர்த்தம். பிறந்த பொழுது அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இந்த சாஸ்திரிகளுடைய வருகை என்று சொல்லக்கூடியது அன்னைக்கு நடந்த விஷயம் கிடையாது. இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு, ஆஃப்டர், அந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிறந்த பொழுது என்பதை மனதில் வைத்துக் கொண்டோம் என்றால் பல காரியத்தை வந்து கொஞ்சம் குழப்பத்துக்குள்ளே போக வேண்டிய ஒரு நிலைமை வரும். பிறந்த பிறகு ஆங்கிலத்தில் மட்டும் கிடையாது, கிரேக்க, ஏதாவது புதிய ஏற்பாடு வந்து கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது.
கிரேக்க மொழியில் எழுதின ஆக்கியோன்கள் கூட என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு என்றுதான் மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுக்கங்க, பிறந்த பொழுது கிடையாது, பிறந்த பிறகு. அப்போ பிறந்த பிறகு என்று ஒரு அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்வோம் என்றால், அது எத்தனை நாட்கள், எத்தனை மாதம், எத்தனை வருஷம் என்று கூட நிர்ணயிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. திரும்ப சொல்கிறேன், எத்தனை நாட்கள், எத்தனை மாதம், எத்தனை வருடங்கள் கூட அவைகள் இருக்கலாம். எத்தனை பிறந்த பொழுது என்று சொல்லக்கூடிய, பிறந்த பிறகு என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அன்றைக்கி நேரத்தில் இந்த குடில் என்று சொல்லி நிறைய வீடுகளெல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய வீடுகளில் சில கிறிஸ்துவ மதம் என்று சொல்லக்கூடிய சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குடிலெலாம் வச்சுருப்பாங்க. இந்த குடிலில் வைத்திருக்கிற எல்லா காரியமே பார்த்தீங்கன்னா அது பிறந்த பொழுது அன்றைக்கி தான் இயேசு கிறிஸ்து இந்த மேய்ப்பர்கள்லாம் போய் பார்ப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற விஷயத்தை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த குடியில் ஜோடித்து இந்த 3 சாஸ்திரிங்க வர, அப்போ 3 சாஸ்திரிங்க 3ன்னு சொல்லும், அதாவது 3 இந்த பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்குறதுனால 3 சாஸ்திரிங்க கெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 3 பேர் அங்கே வைப்பாங்க. நம்ம பார்க்கும் இந்த குடியில் பார்க்கும்போதெல்லாம் நல்லா கவனமிக்கலுங்க, குடியில் நிறைய விஷயங்கள் மறக்கப்பட்டிருக்குது. அவங்க நம்ம அதை வைக்கிறது கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லாமல் சொல்லக்கூடாத சில காரியத்தில் சொல்லி வச்சுருக்கிறதுனால தான் நம்ம அதை அவாய்ட் பண்ணுறோம். கவனிங்க, அது குடியில் இருக்கிறது அன்றைக்கி பிறந்த பொழுது இருக்கின்ற காரியத்தை காண்பிக்க ஆரம்பிப்பார்கள். அந்த மாட்டு கொட்டகை, அதுக்கு தகுந்த மாதிரி புல், இந்த முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று தேவதூதன் மேய்ப்பரில் பார்த்து சொன்னார். பார்த்தீங்களா, அப்போ போய் பார்க்குற சீன் மாதிரி தெரியும், ஆனால் அது அப்போ நடந்த சீன் கிடையாது. சாஸ்திரிகளின் வருகை என்று சொல்லக்கூடியது அந்த நேரத்தில் நடந்த ஒரு காரியம் கிடையாது. ஆகுதான் முதல்ல நம்ம சில விஷயத்தை பார்ப்போம். இந்த பிறகு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம், பிறந்த பிறகு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் என்று போடப்பட்டிருக்கு. சொல்லுங்கள், கிழக்கிலிருந்து. புரியுதுங்களா? கிழக்கிலிருந்து சொல்கிறதுனால எந்த நாட்டையும் பற்றி சொல்லப்படவில்லை. நல்லா கவனமாக கேளுங்க. நாட்டை பற்றி எந்த ஒரு நாடும் இங்கு எழுதப்படவில்லை. அப்படி என்றால் எருசலேம் நாட்டிலிருந்து, இஸ்ரேல் நாட்டிலிருந்து கிழக்கில் எவ்வளோ நாடுகள் இருக்குது என்று சொல்லி பார்க்க போனோம்னா ஏகப்பட்ட நாடுகள். கிழக்குன்னு எடுத்துக்கிட்டாலே இந்தியா கூட கிழக்கில், எருசலேமுக்கு கிழக்கில் தான் இந்தியா இருக்குது, சீனா இருக்குது, மங்கோலியா இருக்குது, பாகிஸ்தான் இருக்குது, ஆப்கானிஸ்தான் இருக்குது, மற்ற எல்லாமே இஸ்ரேல் நாட்டிலேருந்து கிழக்கில் பல நாடுகள் இருக்குது, பல தேசங்கள் இருக்குது. அப்போ கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று வேதம் போடப்பட்டிருக்கிறதுனால அங்கு ஊர் பேர் எதுவும் சொல்லலை, தேசத்தின் பேர் எதுவும் சொல்லலை. பைபிள் வேதம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை பற்றி சொல்லும்போது கரெக்டாக அக்யூரேட்டாக வேதம் சில இடங்களை அப்படியே சொல்லும், பேர் அப்படியே சொல்லும், ஊர் அப்படியே சொல்லும், எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லும், எத்தனைன்னு சொல்லும், இதெல்லாம் கரெக்டாக சொல்லும். ஒரு சில உதாரணங்களை பார்ப்போம். உதாரணங்கள் சொல்கிறேன் பாருங்கள். பைபிளில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்று பைபிளில் இருக்குது இல்லைங்களா, அப்படியே வந்திருக்குது. இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா பேதுரு யோப்பாவில் சீமோன் வீட்டில், பரட்ட பாருங்க, பேதுரு எந்த ஊர், எந்த வீடு, சீமோன் வீட்டில் செசரியாவில் இருந்து கொர்னிலேயு, பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க, பைபிள் அழகாக நோட் பண்ணும், எந்த ஊர், எந்த இடம், எந்த திசை, யார் வீடு. சீப்ரு தீவானாகிய பர்னபான்னு சும்மா சொல்லிட்டு போகலாம்ல, வேதம் சொல்லுது சீப்ரு, அவன் எந்த சீப்ரு தீவானாகிய பர்னபா. அப்படி என்றால் வேதம் எந்த ஒரு காரியம் சொல்லும்போது ப்ரூஃப் பண்ணுறதுக்காக பல பேர்கள், பல ஊர்கள், பல இடங்கள் அதெல்லாம் பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறதுனால இது ஊர் கிடையாது, இது திசை. எல்லாரும் சொல்லுவோம் திசை, புரியுதுங்களா? ஊர் கிடையாது, திசை. அப்போ நான் உங்களுக்கு சொன்ன இஸ்ரேலுக்கு கிழக்கில் ஏராளமான தேசங்கள் இருக்கிறது. பாபிலோன், பெர்சியாவிலிருந்து பாகிஸ்தான், இந்தியா, சீனியா, ஜப்பான் வரையிலும் போயிட்டே இருக்கலாம். கிழக்கில் அத்தனை நாடுகள் இருக்குது. அப்படி என்றால் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் என்றால் என்ன அர்த்தம்னா பல தேசங்களிலிருந்து சாஸ்திரிகள் வந்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். கவனமாக கேளுங்க, ஒரு நாட்டில் இருந்து மட்டும் கிடையாது, எல்லா நாடுகளிலும் இருந்து சாஸ்திரிகளுடைய அணிவகுப்பு நடந்திருக்கிறது. இது நான் சொல்லலை, வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சி பண்ணி இவைகளெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள், ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க.
இப்போ மேலோட்டமாக சொன்னால் புரியாது, இன்னும் கொஞ்சம் ப்ரூஃபோடு சொன்னால் தான் நம்ம நம்புவோம். எப்போதும் நமக்கு வந்து நம்பணுன்னா சில ப்ரூஃப் சொன்னால் தான் நம்ம முடியும். பாருங்கள், சாஸ்திரிகள் என்றால் 3 பேர் கிடையாது. ஏன் சொல்கிறோன்னா 3 பேர்னு கிறிஸ்தவ உலகம் காண்பித்து வைத்திருக்கிறது. ஆனால் 3 பேர் அல்ல. ஏனென்றால் 3 பேர் ஏன் சொல்கிறாங்க? பொன் தூபவர்க்கம் வெள்ளை போலம் என்று சொல்கிறதுனால 3 பேர்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நாட்களிலே எருசலேம் நகரம் முழுவதுமே நூற்றுக்கணக்கான சாஸ்திரிகள் வந்திருப்பதாக ரெக்கார்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கிருந்து வந்தாங்க? இவங்க எல்லாருமே கிழக்கிலிருந்து வந்திருக்கிறார்கள், வந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏரோது ராஜா, இந்த பைபிள் போட ஏரோது ராஜாவின் நாட்களில் என்று போடப்பட்டிருக்கு. அதனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், இனியும் உங்களுக்கு அழுத்த நிறுத்தமாக சில விஷயம் சொல்லணும். ஏரோது ராஜாவை பற்றி சில காரியங்களையும் சொல்ல வேண்டும். நீங்கள் நினைக்கலன்னாங்க இயேசு கிறிஸ்து பிறப்பில் இயேசுவை பற்றி ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா சாஸ்திரிகள்னு சொல்கிறீங்க, ஏரோது ராஜான்னு சொல்கிறீங்க. இங்கே இயேசுவை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். ஆமாம், நிறைய நடந்திருக்குது நிறைய பேருடைய வாழ்க்கையில். பாருங்கள், இந்த ஏரோது ராஜாவின் நாட்களை பார்த்தீங்கன்னா இந்த ஏரோது தான் இயேசு கிறிஸ்து நாட்கள் இருந்த தேவாலயத்தை சீரமைத்து கொடுத்தவன். முதல் தேவாலயம் சாலமோன் கட்டின தேவாலயம், 2வது தேவாலயம் செருபாபேல் மூலமாக சீரமைக்கப்பட்டது. 3வது தேவாலயம் அது ஏரோதுவின் மூலமாக சீரமைக்கப்பட்ட ஒரு தேவ ஆலயம். இந்த ஏரோது என்று சொல்லக்கூடியவன் பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த நாட்களில் இருந்த யூதேயாவின் ராஜா, அன்றைக்கு ஆட்சி செய்து மன்னன், யூத மக்கள் ஆட்சி செய்து கொண்டது மன்னன் யார் என்றால் இந்த ஏரோது தான். இந்த ஏரோது எந்த வம்சத்தை சேர்ந்தவன் என்றால் ஏதோம் என்று சொல்லக்கூடிய வம்சத்தை சேர்ந்தவன். ஏதோம் என்றால் யார்? ஏதோமியர்கள் யார்? ஒன்றும் இல்லை, யாக்கோபனுடைய அண்ணன் ஏசாவனுடைய குரூப் தான் ஏதோம். ஏதோமியர் அவர்களுக்கு அழைக்கப்பட்ட பேர் ஏதோமியர்கள். ஏசா என்று சொன்னால் அவனுக்கு பேர் பைபிள் அழகா மயிரழகன், ரோமம் நிறைந்தவன் போடப்பட்டிருக்கிறது. வந்து ஒரு காலகட்டத்திலே தேவன் இந்த ஏசாவின் பரம்பரையை சபித்தார். பைபிளில் ஒபதியா என்று சொல்லக்கூடிய புஸ்தகம் இருக்கின்றது. இந்த ஒபதியா புஸ்தகம் முழுவதும் ஒரே அதிகாரம் தான். இந்த ஒரு அதிகாரத்தில் இந்த ஏசாவின் ஏதோமுக்கு வரக்கூடிய அழிவை பற்றியும் ஏதோமுக்கு வரக்கூடிய நாசத்தை பற்றியெல்லாம் தேவன் அங்கு பேசியிருக்கிறார். வந்து இந்த ஏதோமியர்கள் இந்த எருசலேமுக்கு உள்ள ஆட்சி செய்வதற்கு முன்னாடி முதல்ல அவங்க எங்கே இருந்தார்கள் என்று சொன்னால் யோர்தான் நாட்டில் பெட்ரா என்று சொல்லக்கூடிய இடங்களில் அவர்கள் இருந்தவர்கள். பெட்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கோயில்கள் கற்களுக்கு நடுவிலே கொத்தி செய்யப்பட்டவைகள். ஆகுதான் அந்த பிரதேசத்து முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஏதோம் பிரதேசம் என்று சொல்லுவார்கள். ஏதோமியர்கள் அங்கு செல்வாக்காக வாழ்ந்த பகுதி என்று சொல்கிறார்கள். அந்த பகுதியை ஒரு முறை இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு முறை நடந்த ஒரு விஷயம், இவங்க ஏதோம் தேசத்து வழியாக பிரயாணம் போகிறப்ப இந்த ஏதோமியர்கள் அவங்கள வந்து அவங்க தேசத்து வழியாக போகிறதுக்கு அவங்க இடம் கொடுக்கல. இன்னும் சொல்லப்போனால் சொந்த அண்ணன் இஸ்ரவேலுடைய அண்ணன் யாக்கோபுடைய சகோதரன், மூத்த சகோதரன், அவங்க கூட பாருங்கள் சொந்த சகோதரன் தம்பி வந்து அவன் தம்பியினுடைய சந்ததியை கிளம்பி போது அதுக்கு கொஞ்சம் கூட இடத்த விடாதவன் தான் இந்த ஏதோமியர்கள். அது மட்டுமல்ல, ஒரு முறை மற்ற நாடுகள் இஸ்ரேல் மேல் படையெடுத்து வரும்போது இந்த ஏதோமியர்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்னா, நானும் வரேன் அவனை அடிக்கிறதுக்குன்னு சொல்லி இவர்களும் வந்தார்கள் என்று பைபிளில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் பைபிளில் போடப்பட்டிருக்குது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் இருக்கிறாரு, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் இருக்கிறார். இந்த ஏதோமியர்கள் கொஞ்சம் கூட இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இல்லை, இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு சாபமாக இருந்தாங்க. ஆகதான் இவங்க ஒன்றும் செய்யாதனால அந்த பிரமாணம் அவங்களோட வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகி ஒரு காலகட்டத்தில் இந்த ஏதோமியர்களையும் அசீரியர்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த ஏதோமியர்கள் மிகப்பெரிய செல்வாக்கு உள்ள மக்களெல்லாம் ஏராளமான பணங்களை எடுத்து பல இடங்களுக்கு தப்பி ஓட ஆரம்பித்தாங்க. அப்படி தப்பி ஓடுறப்ப தான் ஒரு குரூப் இஸ்ரேல் நாட்டுக்கு தப்பி வந்தாங்க ஏதோமியர்கள். இந்த ஏதோமியர்கள் இஸ்ரேல் நாட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பணம் செல்வாக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஏகப்பட்ட செல்வத்தெல்லாம் கொண்டு வந்ததுனால மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்களாக ஏதோமியர்கள் அந்த காலகட்டத்தில் வாழ ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் ரோம சாம்ராஜ்யமானது மிகப்பெரிய அளவில் உருவெடுக்கும் போது ஜூலியஸ் சீசர் என்று சொல்லக்கூடிய மன்னன் அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தான். வந்து அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் போம்பே என்று சொல்லக்கூடியவர் தான்
மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து இந்த ஜூலியஸ் சீசர் கொண்டு வர ஆரம்பித்தார், ரோமுக்கு கொண்டு வர ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் தான் ரோம் மிகப்பெரிய சர்வதேசமாக உதயமாகி கொண்டிருந்த டைம். இவருடைய பிரச்சனை மிகப்பெரிய அளவுக்கு உருவெடுக்க ஆரம்பித்தது. யாருன்னா ஜூலியஸ் சீசருக்கு எதிராக போம்பே எழும்பி மிகப்பெரிய ஒரு தகராறு பண்ண ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் தான் ஏரோதுவின் அப்பா, யாருன்னா ஆன்டிபேட்டோ என்று சொல்லக்கூடிய ஏரோதுவினுடைய அப்பா ஜூலியஸ் சீசரோடு சேர்ந்துக்கிட்டார். கவனிங்க, காலையிலேயே வரலாறாங்க ஐயா, நல்ல காலத்திலேயே வரலாறு பாடம் நடக்கும்போதே எங்களுக்கு தூக்கம் சொக்கும். இன்றைக்கி காலையில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வர காலையிலேயே வரலாறா அப்படின்னு கேட்கலாம். கொஞ்சம் கேளுங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இவன் என்ன பண்ண ஆரம்பித்தான், ஏரோதுனுடைய அப்பா அந்த ஆன்டி பயட்டர் என்ன பண்ண ஆரம்பித்தான்னா, இவன் வந்து ஜூலியஸ் சீசரோடு சேர்ந்து போம்பேவை தோற்கடிக்க ஆரம்பித்தான், கை கொடுக்க ஆரம்பித்தான். நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஏரோதுனுடைய அப்பாவாகிய ஆன்டி பயட்டர் ஜூலியஸ் சீசருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவங்க இந்த போம்பேவை விரட்டி அடிக்க ஆரம்பித்தாங்க. மிகப்பெரிய யுத்தத்தில் ஜெயம் எடுத்தார்கள். இந்த ஆன்டிபைட்டர்னு சொல்லக்கூடிய ஏரோதுனுடைய அப்பா ஜூலியஸ் சீசருக்கு உதவி செஞ்சபடினால இந்த ஜூலியஸ் சீசர்னு சொல்லக்கூடிய ரோம அரசன் என்ன பண்ண ஆரம்பித்தானா, அவங்க அப்பாவுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்க ஆரம்பித்தான். என்ன போஸ்டிங்னா, நீ யூதருக்கு ராஜாவாக இரு. அந்த நாட்களில் தான் பாருங்கள், முழு உலகத்தையும் ரோமர்கள் ஆட்சி செய்த ஒரு காலகட்டங்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் பல ராஜாக்களை ஏற்படுத்தினவர்கள் யூதர்களுக்கு ராஜாவாக அந்த நாட்களிலே இந்த ஏதோமியர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஏசாவின் குரூப்பை ராஜாவை ஏற்படுத்துகிறாங்க. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா இப்போ பைபிளில் போடப்படும் ஏதோமியனான ஒரு இடத்துல ஏதோமியனான ஏரோது என்று பைபிளில் போடப்படும். ஏதோமியனான ஏரோது நல்லா புரிஞ்சு. ஏதோம் எந்த வம்சத்தை சேர்ந்தவன், இஸ்ரவேலுடைய அண்ணன், அந்த குரூப்பை சேர்ந்தவன் பாருங்க. கவனிங்க, எந்த ஒரு ராஜாவும் ஆட்சிக்கு வராங்கன்னா அந்த ஊரில் எது யார் இப்போ யூதர்கள் ஆட்சி பண்ணுறான்னு சொன்னால் யூதர்களுக்கு பிரியமாக அவன் நடக்கணும், அப்போ தான் ஆட்சி பண்ண முடியும். ஒரு உதாரணம் சொல்லுங்கள், எந்த ஒரு நம்ம நாட்டில் கூட பாரு, நம்ம தமிழ்நாட்டில் கூட யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க வந்து அவங்களோட இசைந்து போனால் தான் அந்த ஆட்சி நடக்க முடியும். ஆகவே தான் பாருங்கள், இந்த நேரத்தில் கிறிஸ்மஸ் நாட்கள் தலைவர்கள்லாம் எழும்பி நிறைய இடத்துல கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்லாம் நானும் இப்படி தான், நானும் அப்படி தான், நான் உங்களுக்கு இப்படி பண்ணுவேன், நான் அப்படி பண்ணுவேன், சாதகமாக நீங்கள் உங்களுக்கு குறைகளை தீர்ப்பேன், உங்கள் கஷ்டங்களை போக்குவேன், உங்களுக்கு பக்கபலமாக நான் இருப்பேன்னு சொல்லி எப்படி இந்த அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருவரும் இப்போ நம்முடைய கூட்டத்தில் வந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்க சில வாக்குறுதிகளை கொடுக்குறார்களோ, நமக்கு சாதகமாக இருக்கிறார்களோ, நமக்கு பட்சமாக இருக்கிறார்களோ, அதே போல் இந்த ஏரோது யூதர்களை பட்சமாக நடத்தணுன்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச காரியம் என்ன? ஆலயம், தேவாலயம். ஆகவே தான் இந்த தேவாலயத்தை மறுசீரமைத்தவன் தான் இந்த ஏரோது. ஏன் எதுக்காக மறுசீரமைத்தான்? காக்கா பிடிக்கிறதுக்கு. யாரை காக்கா பிடிக்கிறதுக்கு? யூதர்களை காக்கா பிடிக்கிறதுக்காக சீரமைத்தவு. மிகப்பெரிய மக்களுடைய மனதில் இடம் பிடித்தவன் தான் இந்த ஏரோது ராஜா. அந்த நாட்களில் கிட்டத்தட்ட 30 வருடங்கள் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற யூதர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இவன் பாருங்க, இவன் நாட்களில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு பிற்பாடு இந்த அந்திப்பா என்று சொல்லக்கூடியவன் ராஜாவாக வரணும் வந்து. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த ராஜா இவன் பையன் வரணும், ஏரோதனுடைய பையன் அந்திப்பா வரணும். ஆனால் நடந்தது என்னன்னா, இந்த இடத்துல 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கில் இருந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? இப்போ யூதருக்கு ராஜா யாரு? இப்போ இருக்கிற சீன்ல ஏரோது. அடுத்த யூதருக்கு ராஜாவாக வரக்கூடியது யாரு? இந்த ஏரோதுடைய பையன் அந்திப்பா என்று சொல்லக்கூடியவன் அடுத்த ராஜாவாக வரணும். திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு சொல்லி. கொஞ்சம் கேட்டு, அதாவது இப்போ நம்ம ஊரில் முதலமைச்சர்கிட்ட போய் எங்கள் அடுத்த முதல்வர் வந்து இப்போ யாரோ ஒரு ஆளை உருவாக்கிட்டு, இப்போ சொல்லப்போனால் அடுத்த துணை முதல்வர் யார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், துணை முதல்வராக போட்டிருக்கிறாங்க. திடீர்னு உள்ளே போய் இவர் தான் எங்கள் இந்த முதல்வர் இந்த ராஜான்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னால் அவங்களுக்கு என்ன ஆகும்? பயங்கர ஒரு கன்ஃபியூஸ் ஆகும், பயங்கர ஒரு குழப்பமாகும். ஆகுத பைபிள் படிக்கிறோம், ஏரோது ராஜா 3. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும். யோசிச்சு பாருங்க,
அந்த சீட்டை பிடிச்சி எப்படியெல்லாம் இந்த சீட்டை பிடிச்சி இந்த ராஜ பதவி அடைஞ்சு வந்திருக்கிறாங்க. திடீர்னு ஒரு குரூப் வருது. என்ன குரூப் வருது? சாஸ்திரிகள் குரூப் வருது. இந்த சாஸ்திரிகள் சாதாரணமான ஒரு ஆட்கள் கிடையாது. அவங்க எல்லாரும் வராங்க. எல்லாரும் வந்து கேட்குற ஒரு கேள்வி, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவர் நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை, அது மட்டும் அவனுக்கு மட்டும் இல்லைங்க, எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். யோசிச்சு பாருங்க. இப்போ ஓரளவுக்கு மனதில் சில காரியம் இருந்தாலும் பதிய ஆரம்பிச்சிருக்கும் பாருங்க. கவனிங்க, 2:1 படி பார்க்கும்போது இப்போதான் அந்த கதை நமக்கு ஞாபகத்துக்கு வருது, சீன் ஞாபகத்துக்கு வருது. திரும்ப சொல்ற, ரோமர்கள் உலகை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஏரோது ரோமர்களின் கீழாக இருந்து யூதர்களை ஆண்டு கொண்டிருந்தான். புரியுதுங்களா? ஏரோது யாரு கீழே? ரோமனுக்கு கீழே இருக்கிறான். ரோமனுக்கு கீழாக ஏரோது இருந்துட்டு, ஏரோது கீழாக இப்ப யூதர்கள் அவனுக்கு கீழாக இருக்கிறார்கள். இந்த சாஸ்திரிகளுடைய செய்தியை கேட்டதுனால எருசலேம் நகரத்தார் எல்லாரும் கலங்க ஆரம்பிக்கிறார்கள். தேசம் கலங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க சொல்ற நியூஸ் என்னன்னா, டே ஏரோது, உனக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு ராஜா பிறந்துட்டாரா அப்படின்ற நியூஸ். இவங்க சொன்னது ரெஸ்பெக்டா சொன்னா கூட அவனுக்கு காதில் என்ன கேட்டிருக்குன்னா, இப்படி யாராவது சொன்ன நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஏன் இடத்த பிடிக்கிறது இன்னொரு ராஜாவா, அது ஏன் ஊர்ல இன்னொரு ராஜாவா அப்படின்ற ஒரு கலக்கம் அவனுக்குள்ள உருவாக ஆரம்பித்தது. இவங்க சொன்ன ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கவனமாக கேளுங்க. இந்த இடத்துல தான் நட்சத்திரவியல் வருகின்றது. நட்சத்திரவியல்னா இன்னைக்கு இருக்கின்ற ஜோசியவியல்லாம் இங்கே தான் வருது. நட்சத்திரவியல் இங்கே தான் ஆரம்பமாகுது. வந்து அநேக கிறிஸ்தவங்க பாருங்க, இதை வந்து பெரிய நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. என்ன சொல்கிறோம்னா, நம்ம கதைகளெல்லாம் நம்ம சீன்லெல்லாம் அப்படியே அந்த நட்சத்திரம் வந்து அப்படியே நம்ம நாடகம் நடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் என்ன ஒன்றா அப்படியே நகர்ந்து 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 வரும். அப்புறமேட்டுக்கு இயேசு கிறிஸ்து அந்த குடிலுக்கு மேலே வந்து நட்சத்திரம் நிற்கும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, சாஸ்திரி, ஓ பரவாயில்லப்பா, அந்த நட்சத்திரம் நகர்ந்துட்டே போகுது, கரெக்டாக அங்கே போய் என்ன பண்ணுவோம், கரெக்டாக அந்த குடிலுக்கு மேலே நிற்கிது, நம்ம என்ன பண்ணுவோம், போய் இங்கே தான் கரெக்ட் வீடுன்னு சொல்லி நம்ம காலாகாலமாக நம்ம கேட்டதெல்லாம் அப்படி தான் கேட்டிருப்போம். கதையில் பார்த்தது அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் பார்த்துருப்போம். ஆனால் முற்றிலும் மாறுபட்ட ஒரு சம்பவத்தை நீங்கள் கேட்க போகிறீங்க. நட்சத்திரம் அப்படி நகர்ந்துக்கிட்டு போகல, நகர்ந்துட்டு போய் இயேசுக்கு மேலே அந்த இடத்துல போய் நிற்கல. என்ன நடந்தது? கிழக்கிலே சாஸ்திரிகள் பார்த்த நட்சத்திரம் அது என்ன என்பதை பற்றி தான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க போகிறோம். முதலாவது இந்த சாஸ்திரிகள் யார் என்பதை பற்றி பார்ப்போம். இந்த சாஸ்திரிகள் என்று சொல்லக்கூடியவங்க யாருன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா பண்டிதர்கள் என்று இருப்பார்கள், விஞ்ஞானிகள் என்று இருப்பார்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா வான சாஸ்திரிகள் என்ற ஒரு குரூப் இருப்பாங்க. எல்லா நாட்டிலையுமே கவனிங்க. இந்தியாவில் மட்டும், இந்தியாவில் நமக்கு எல்லாரும் ஜோசியம் என்ற ஒரு காரியம் தெரிகிறதுனால, ஜோசியம் தெரியுங்களா? என்னங்க அமைதியாக இருக்கிறீங்க காலையிலேயே? ஜோசியம் தெரியுங்களா? இன்னொரு ஜாதகம் தெரியுமா? இப்போதான் புரியுது. ஜாதகத்தை எப்படி கணிக்கிறார்கள்? கிரகங்களை மனதை வச்சு அது இதை வச்சு என்ன பண்ணுற கணிக்கிறார்கள் இல்லைங்களா? இந்த சாஸ்திரிகள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கின்ற சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள் எல்லா நாட்டிலையும் இருக்கிறாங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கேது 4ஆம் இடத்துல இருக்குது, மகரம் இங்கே நகருது, தகரம் அங்கே நகருது, நகரம் இங்கே நகர்ந்துக்கிட்டு இருக்குது. எங்க சொல்கிறாங்களா இல்லைங்களா? சிம்மம், கடகம், மிதுனம் இதெல்லாம் இந்த திசையை நோக்கி வந்துருக்குது, அந்த திசையில் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த மாதிரிலாம் இன்றைக்கு கூட எந்த ஒரு குழந்தை பிறந்தாலும் உடனே நம்ம கிடையாது, நம்ம ஆட்கள் கிடையாது, உலகத்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, உடனே கொண்டு போய் ஜாதகம் பார்த்து எந்த திசை, எந்த எந்த நட்சத்திரம் எங்க முதல்ல கேட்டு வைக்கிறேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படின்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சில பேர் நம்மளை பார்த்து கூட இருப்பாங்க, நீங்கள் என்ன நட்சத்திரம். அன்றைக்கி அப்படி தான் ஒருத்தர் பேசுகிறோம், உங்களுக்கு ஒன்றும் வேணாம் பாச, உங்கள் பர்த்டே சொல்லுவோம், உங்கள் நட்சத்திரம் என்னன்னு கண்டுபிடிச்சிடறேன், உங்களுக்கு ராசி எப்படி இருக்குது. நான் சொன்னேன், ஏன் ராசி நல்ல ராசி தான்ப்பா.
இதுக்குன்னு என் நட்சத்திரத்தை பார்த்து தான் எனக்கு ராசி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. உடனே உங்கள்கிட்ட அழகுறவங்க பேசுகிறவங்க கூட என்ன பண்ணுவோம், உடனே உங்கள் நட்சத்திரம் என்னன்னு சொல்லுங்கள், உங்களோட ராசி எப்படி இருக்குது, நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, நீங்கள் வாங்கலாமா வேணாமா, போகலாமா போக வேணாமா. பாருங்கள், இந்த வானசாஸ்திரிகள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிறவர்கள். சொல்லப்போனால் ஒன்றும் இல்லை, இந்த சூரமங்கலத்தை எடுத்துக்கங்க, ஒரு ஸ்ட்ரீட்டை எடுத்துக்கிங்கன்னா அங்கேயே பாருங்கள் ஏகப்பட்ட சாஸ்திரிகள் இருப்பாங்க. ஜாதகம் பார்க்குறவங்க இருக்கிறாங்களா இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் சாஸ்திரிகள் இருக்கிறாங்க, வானசாஸ்திரி ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த வானசாஸ்திரிகள் தான் ஒவ்வொரு நாட்டிலையும் ராஜாக்கள் பிறந்த உடனே அந்த ராஜாக்களுக்கு சாஸ்திரங்களை எழுதுகிறவர்களே இந்த வானசாஸ்திரிகள் தான். கவனமாக கேளுங்க, இந்த பைபிளில் வந்த சாஸ்திரிகள் சாதாரண டுபாக்குரு சாஸ்திரிகள் கிடையாது. இவங்க எல்லாருமே ராஜாக்களுக்கு, மிக பெரிய பெரிய ராஜாக்களுக்குலாம் அந்த அந்த அவங்களுக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா பிள்ளைகளுக்கு சாஸ்திரம் பார்க்குறவங்க எல்லாருமே. அது மட்டும் இல்லை, ரெண்டாவது இந்த வானசாஸ்திரம் ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற சாஸ்திரிகள் யாருன்னா, ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகும்போது யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா, கிரகம் எப்படி இருக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க என்று சொல்லி நிர்ணயிக்கக்கூடிய சாஸ்திரிகள். அது மட்டும் இல்லை, இந்த சாஸ்திரிகள் எந்த நேரத்துக்கு கிளம்பணும், எந்த திசையில் கிளம்பணும், எப்படி போகணும் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரிகள் தான் இந்த சாஸ்திரிகள். கவனமாக கேளுங்க, இவங்க சாதாரண ஆட்களாக நீங்கள் எடை போட்டக்கூடாது. 3 சாஸ்திரிகள்னு உலகத்தில் சில கிறிஸ்தவங்க சொன்னாலும் அது கிடையாது. இது சாஸ்திரிகள் சொல்ல கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்திருக்கிறாங்க, 3 என்று கிடையாது. அது மட்டுமல்ல, இந்த ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிற சாஸ்திரிகள், இந்த வான சாஸ்திரிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க கிறிஸ்தவம் கிடையாது. என்ன சொல்ல போனால் தேவ பக்தியிலோர்களும் கிடையாது. அவங்களுடைய நம்பிக்கையே பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எப்படி நகருது, நட்சத்திரம் எப்படி நகருது, அதை வைத்து தான் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறவங்க. கடவுள் பக்தி இல்லாதவர்கள் ஒரு சிலர் தவிர. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கிலிருந்து வெவ்வேறு நாட்டிலையும் இந்த சாஸ்திரிகள் இருந்து கிளம்பி வராங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களெல்லாம் பார்த்துருப்போம். எத்தனை பேர் ஸ்டார் பார்க்குறீங்க டெய்லியும்? ஐயோ, யாருமே ஸ்டார் பார்க்குறதே கிடையாதா? என்ன போய் சொல்கிறீங்க ஐயா காலையில் வந்துக்கிட்டு? நான் கேட்குறேன், எத்தனை பேர் நட்சத்திரத்தெல்லாம் பார்க்குறீங்க? நல்லா தான் கையை உயர்த்துங்களேன். பார்க்குறீங்களா? தலைக்க இது என்ன கேள்வி? இது என்ன கேள்வின்னா, இந்த காலகட்டத்தில் நிறைய, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த விதம் வேறு. வெளியே வந்தாலும் உட்காந்து வானத்தை பார்ப்பாங்க. இன்றைக்கெல்லாம் வானத்தெல்லாம் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு உலகம் போயிட்டு இருக்குது. பாருங்கள், பார்க்குறோம். நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த இன்னைக்கு இந்த மெசேஜ் கேட்டு நாளைக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்து நீங்கள் ஒரு சாஸ்திரத்தை பார்க்க பாருங்கள். என்னென்னா, ஒரு நிலா எலும்பு, ஒவ்வொரு நிலா பார்த்துருக்கீங்க, நட்சத்திரம் பார்த்துருக்கீங்க, நிலா பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. நீங்கள் ஏதாவது சொன்னால் தான் காலையில் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னு தெரியும். ஓகேங்களா? நிலா பார்த்துருக்கீங்க. நிலா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எலும்புன நிலா ஒரு 8 மணி 9 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகர்ந்துருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு எழுச்சி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் உதயமான நிலா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்திருக்கும். ஒரு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருந்திருக்கும். அது சொல்கிறாங்களே, மேற்கே காலையில் கிழக்கிலிருந்த சூரியன் மேற்க மறைகிற மாதிரி சில நட்சத்திரங்களும் சில நிலாக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு திசையிலேருந்து எழுப்பி இன்னொரு திசையில் போய் அது மறைய ஆரம்பிக்குது. எந்த ஒரு நிலாவும் ஒரே திசையில் இருந்தது கிடையாது. உண்மைங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? எந்த ஒரு நிலாவாக இருந்தாலும், எந்த ஒரு நட்சத்திர கூட்டங்களாக இருந்தாலும் எதுவுமே எந்த இடத்துலையும் நின்னது கிடையவே கிடையாது. இன்றைக்கும் வானத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வானத்தையே பார்த்துருந்தீங்கன்னா வானத்தில் நட்சத்திரத்தெல்லாம் அப்படியே அசைந்து போயிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எங்க பார்த்துருக்கீங்களா? நடந்துக்கிட்டு இருக்கும். எந்த ஊர்லேயும் சூரியனும் ஒரே இடத்துல நின்று பார்க்க முடியாது, சந்திரனும் ஒரே இடத்துல நின்று பார்க்க முடியாது, இந்த நட்சத்திரம் ஒரே இடத்துல நின்றுதான் நீங்கள் பார்க்க முடியாது. ரெக்கார்ட் அப்படி கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள் பார்த்தீங்கன்னா எப்போதும் வானசாஸ்திரியுடைய வேலை என்ன? நமக்கு ஜாதகம் பார்க்குறது, ஜோசியம் பார்க்குறது மட்டும் இல்லைங்க. ஒவ்வொரு வானசாஸ்திரியுடைய இன்னைக்கு கூட செய்கிற வேலை என்னன்னா, எது எங்கே நகருது என்பதை பற்றி ஒவ்வொருத்தரும் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பைனாக்குலர் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பார்த்துருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நிலா சந்திரன் அசைந்து போகுது, நட்சத்திரங்கள் அசைந்து இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் அது நின்ன இடத்துல நின்ன மாதிரியே இருக்குது, நகரவே இல்லை என்பதை பற்றி பார்க்குறாங்க. எல்லா நாட்டிலேருந்து பார்க்குறாங்க, கிழக்கிலேருந்து எல்லா நாட்டிலேருந்து பார்க்குறாங்க, ஸ்டாரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நமக்கே தெரியும் எல்லாம் அசையுது, எல்லாம் நகருது, நமக்கே தெரியும். ஆனால்
ஒரு நாள் பார்த்துருப்பாரு, என்னங்க அந்த ஸ்டார் அங்கேயே நிற்குது, நகரவே மாட்டேன்னுது. அடுத்த நாள் அந்த ஸ்டார் அங்கேயே நிற்குது, நகரவே மாட்டேன்னுது. இப்படி பார்க்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரும் ஆச்சரியப்படுறாங்க. இது ஒரு நாட்டில் மட்டும் கிடையாது, எல்லா நாட்டிலையும் இருந்து பார்த்தாலும் அந்த நட்சத்திரம் அதே இடத்துல தான் நிற்குது என்பதை எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஷாக் ஆகுது. எல்லா நாட்டில் இருக்கின்ற வான சாஸ்திரிகளுக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. என்ன ஷாக் ஆகுதுன்னா, எல்லா நட்சத்திரம் நகருது, ஆனால் இந்த நட்சத்திரம் மட்டும் நகராமல் அப்படியே ஸ்டஃபனாக நிற்குதே என்னன்னு சொல்லிட்டு திரும்ப ஒருத்தர் அதை சர்டிஃபிகேட் பண்ணுறது நிறைய பேர் பார்க்குறாங்க. நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் பார்க்குறாங்க. பார்க்க நட்சத்திரம் நகரவே இல்லை, அதே இடத்துல நிற்கிறத பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த சாஸ்திரிங்களுக்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆச்சு. அப்போ தான் எல்லா சாஸ்திரிகளும் பேசிக்கிறாங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் பேசுகிறாங்க. இப்படிப்பட்ட ஸ்டார் ஒரே இடத்துல நிற்குதுன்னா ஏதோ உலகத்தில் அதிசயம் ஒன்று நடந்திருக்குது, உலகத்தில் ஆச்சரியமான ஒரு காரியம் நடந்திருக்குது. ஏன்னா எல்லா நட்சத்திரம் அசைந்துகிட்டு இருக்கும், ஆனால் இந்த ஸ்டார் மட்டும், இந்த நட்சத்திரம் மட்டும் அசையாம அதே இடத்துல நிற்குதே என்று சொல்லி எல்லா நாட்டில் இருக்கிற வானசாஸ்திரிகள் பார்க்குறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, அதிசயப்படுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம்னா, இந்த இப்படிப்பட்ட நட்சத்திரம் ஒன்று நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா உலகத்தில் ஏதோ ஒரு பிரம்மாண்டமான அதிசயமான காரியம் நடந்திருக்குது. அப்போ தான் நினைக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு என்னன்னா, இப்படிப்பட்ட நட்சத்திரம் வந்தாலே உலகத்தில் யாரோ ஒருத்தங்க பிறந்திருக்கிறாங்க, ஒரு அதிசய ராஜா பிறந்திருக்கிறாங்கன்றத எல்லா சாஸ்திரிகளும் கெஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, பாகிஸ்தானில் இருக்கிற வான சாஸ்திரம் பார்க்குறாங்க, அது அங்கேயே தான் நிற்கிது. எருசலேம் மேலே மையம் கொண்டு நின்றுக்கிட்டு இருக்குது, நகர்ந்து போகலாம், அங்கேயே நிற்குது. சைனாவிலேருந்து பார்க்குறாங்க, நிற்குது, அங்கேயே நிற்குது. எல்லாருக்கும் ஆச்சரியம். அவங்க சாஸ்திரிகள்லாம் பண்டைய ஈடெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடந்திருக்குதா, இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி அவர்கள் யாருங்க, வானசாஸ்திரத்தில் நிறைய சாஸ்திரத்தை வச்சுருப்பாங்க, சில ஏடுகள்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து பார்க்குறோம், இப்படிப்பட்ட ரெக்கார்டு இருக்குதான்னு பார்க்குறாங்க. ரெக்கார்டில் ஆச்சரியப்படுறாங்க. இவங்க எல்லா வானசாஸ்திரிகளும் அந்த நட்சத்திரத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. நல்லா கவனமாக கேளுங்க, இதுவே உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். ஒன்றில் டெய்லியும் நீங்கள் எழுதிச்சு நிலாவை பார்க்கும்போது அசைகிற, இங்கே பார்க்குறீங்களா, அடுத்த நாள் இப்படி வருது, நட்சத்திரங்கள் அசைந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் அசையாமல் அங்கேயே நிற்குது. ஒரு நாள் 2 நாள் கிடையாது, மாதக்கணக்காக அதே இடத்துல நிற்குது. நட்சத்திரத்தில் பல வகை இருக்குது. மின்னுகிற நட்சத்திரம் இருக்குது, மின்னாத நட்சத்திரம் இருக்குது, சூரியனை போல நட்சத்திரம் இருக்குது. சில நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கவே முடியாது, ஆனால் வானத்தில் தான் இருக்குது. புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? சில நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் போல இருக்கின்ற நட்சத்திரங்கள். சில நட்சத்திரங்கள் சூரியனுடைய பிரதிபலிப்பு போலவே சில நட்சத்திரங்களாக இருக்கும். நம்ம பார்த்தா தெரியாது, ஆனால் வான சாஸ்திரிகள் அவர்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ எல்லா நாட்டிலிருந்து மக்கள் பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. இந்தியாவிலிருந்து பார்க்குறவனுக்கு இந்தியாவில் பார்க்குறான்னு சொல்லி சைனாக்காரனுக்கு தெரியாது, சைனாவிலேருந்து பார்க்குறவனுக்கு இந்தியாவுக்கு தெரியாது, இந்தியாக்காரன் பார்க்குறது பாக்கி ஒவ்வொரு நாட்டுக்கும் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் பார்க்குறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாள் பார்க்குறாங்க, நட்சத்திரம் நகரவே இல்லை, அந்த நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது. அவதான் பாருங்க, பல மாதங்கள் ஆகுது. அந்த டிகிரியை கணக்கு பண்ணுறாங்க, சாய்வை கணக்கு பண்ணுறாங்க. கணக்கு பண்ணும்போது அவங்களால அவங்க நாட்டில் இருக்க முடியல, எப்படியாவது அந்த இடத்துக்கு கிளம்பி போகணும்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு நாட்டிலிருந்து சாஸ்திரிகள் கிளம்ப ஆரம்பிக்கிறார்கள். கிளம்பி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே அந்த நட்சத்திரம் எங்கே நின்றுக்கிட்டு இருக்குதோ அந்த இடத்த நோக்கி நகர்ந்து எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கவனமாக கேளுங்க தெய்வ பிள்ளைகளே, உலகத்தில் எத்தனை நாடு எத்தனை ராஜாக்கள் வந்தாங்கன்னு தெரியல. உலகத்தில் ஏராளமான சாஸ்திரிகள் வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ராஜாக்கள், ஒரு ராஜாவுக்கு ஒரு மனைவின்னு கிடையாது, ஏகப்பட்ட மனைவி வச்சுருப்பாங்க. பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ கெஸ் பண்ணணும், எவ்வளோ யோசிக்கணும். கரெக்டாக அந்த ராஜாவை பிறந்திருக்கிறான்னா, ஒருவேளை ஏரோது ராஜாவுக்கு எத்தனை மனைவின்னு தெரியாது, எந்த மனைவியோட பிள்ளை ராஜாவாக வரான்னு தெரியாது, பயங்கர கன்ஃபியூஸ். இதெல்லாம் இந்த சாஸ்திரிகள் எப்படியாவது இந்த கன்ஃபியூஸை கிளியர் பண்ணணுன்னே என்ன பண்ணுறாங்கன்னா வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்துக்கு வச்ச பேர் பார்த்தீங்கன்னா
பேர் என்னதுங்க? அந்த நட்சத்திரத்தின் பேர் என்னதுங்க? படிங்க. நட்சத்திரத்தின் பேர் என்ன? 2ஆம் வசனம். அந்த நட்சத்திரத்துக்கு பேர் என்ன? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. இவங்க எல்லாரும் பேர் வைக்கிறாங்க. இந்த ஸ்டாருக்கு என்ன பேரா? அவருடைய ஸ்டாரு, அவருடைய நட்சத்திரம். இது பார்க்கணும், அவரை எப்படியாவது இந்த ராஜாவை பார்க்கணும், அதிசயம், அந்த அதிசயத்தை பார்த்தாகணும்னு சொல்லி எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க, மீனவர்கள் கூட இந்த நட்சத்திரங்கள்லாம் மையமாக வச்சு தான் தன்னுடைய படகையை அவங்க வந்து திசை திருப்ப ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு வழிகாட்டக்கூடிய காரியம் வந்து சாஸ்திரிகள் எல்லாருமே இந்த அதிசயத்தை பார்க்க வேண்டும், என்ன நடந்தது என்ற அதிசயத்தை பார்க்கணும். ஏன்னா அவங்க அடுத்த ரெக்கார்டு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு எழுதி வச்சுட்டு போகணும். சும்மா கிடையாது, அவங்க ஏட்டில் எழுதி வச்சுட்டு போகணும். இந்த பார்த்தோம், இந்த இடத்துல பார்த்தோன்றதை அவங்க ஏடுகளை எழுதணும். ஆகவே இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாட்டிலேருந்து கிளம்பி வர ஆரம்பிக்கிறார்கள். கவனமாக கேளுங்க. அவங்க வந்து எருசலேமில் ஒரு உதாரணம் சொல்ல போனால், பாகிஸ்தான் வானசாஸ்திரி உள்ளே வந்து பார்த்தா பக்கத்தில் வந்து இந்தியாவிலேருந்து வந்த வானசாஸ்திரி இருக்கிறான். இவங்க பார்த்துட்டு சைனாலேருந்து வந்த வானசாஸ்திரியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாட்டில், இஸ்ரேல் நாட்டில் கிட்டத்தட்ட 3 சாஸ்திரிகள் கிடையாதுங்க, ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்த ஏராளமான சாஸ்திரிகள். தல்முத் சொல்கின்றது கிட்டத்தட்ட 100கணக்கான சாஸ்திரிகள் வந்திருந்தார்கள்னு சொல்லி யூதருடைய புஸ்தகமாகிய தல்முத்தில் அவைகளை பற்றி எழுதி வச்சிருக்கிறாங்க வந்து. ஆமென். புரியுதுங்களா? முதல்ல என்ன பார்த்தோம்? பிறந்த பிறகுன்னு பார்த்தோம். 2வது என்ன பார்த்தோம்? ஏரோதை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். 3வது யாரை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம்? சாஸ்திரிகளை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். 4வது நட்சத்திரத்தை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அது மட்டும் இல்லை, இவங்க என்ன பண்ணுறாங்க, வரும்போது ஒவ்வொரு நாட்டிலேருந்து வரக்கூடிய சாஸ்திரிகள் வரும்போதே அவங்களுடைய வேலை என்னென்னா, எப்போதுமே இந்த சாஸ்திரிகள் ராஜாக்களுக்கு ஏதோ ஒரு காரியம் பண்ண போகிறாங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா கிஃப்ட் வாங்கிட்டு வருவாங்க. இவங்க கிஃப்ட் கொண்டு வராங்க. என்னென்ன? ஒவ்வொரு நாட்டிலேருந்தும், கவனமாக கேளுங்க, எல்லாருமே ஒரே கிஃப்ட்டை கொண்டு வராங்க. என்ன கிஃப்ட்னா, தங்கம், பொன், தூபவர்க்கம், வெள்ளை போலும். ஆமென். இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த பரிசு என்ன? தங்கம், தூபவர்க்கம், வெள்ளை போலும். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள். கவனமாக கேளுங்க. இளவரசர்கள் பிறந்தாலே இவங்க வந்து இந்த பரிசு கொடுப்பது உறுதியான ஒரு காரியம். ஏன்னா இவர் வித்தியாசமான ராஜா, அதிசயமான ஒரு ராஜா. ஆகவே தான் பாருங்க, இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் இந்த ராஜாக்களை தெய்வம் என்று அழைப்பார்கள். சொல்லுங்க, உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னைக்கு கூட நான் இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா தெய்வம் என்று சொல்லக்கூடிய அநேக தெய்வத்தை வணங்குறாங்க. ஆனால் தெய்வம் கிடையாது, அவங்க எல்லாமே அவர்கள் ராஜாக்கள். ஆனால் இந்த மக்களுடைய ஐதீகம் என்னன்னா, இந்த ராஜாக்கள் தான் தெய்வங்களாக இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறார்கள் என்ற ஒரு ஐதீகம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால எந்த ராஜாவை பார்க்க போனாலுமே அவங்க என்ன பண்ண 3 காரியத்தை கொண்டு வருவார்கள். எந்த ராஜாவாக இருந்தாலும் என்னென்ன காரியம்? பொன். இது என்னன்னா பிறப்பிற்கு பரிசாக அளிக்கப்படுகின்ற ஒரு காரியம் தங்கம். 2வது தூபவர்க்கம். தூபவர்க்கம் எதை காண்பிக்கிறது? அந்த ராஜாவை ஆராதனை பண்ணும், ராஜாவை வணங்கணும், ராஜாவை கும்பிடணும், ராஜாவை ஆராதிக்கணும். இன்னைக்கும் எல்லா நாட்டிலும் நடக்கின்ற காரியம் தூபவர்க்கம், ராஜாவை ஆராதிப்பதற்காக கொண்டு வந்த காரியம். 3வது வெள்ளை போலம். ஏன்னா இந்த சாஸ்திரிகள் திரும்ப எருசலேமுக்கு வரமாட்டாங்க. ஆகவே என்ன பண்ணாங்க, ஒருவேளை இந்த ராஜா மரிச்சார்னா அந்த ராஜாவுக்குரிய வெள்ளை போலத்தையும் கொண்டு வராங்க. திரும்ப சொல்கிறேன், ராஜாவுக்கு பரிசாக பொன், ஆராதனைக்காக தூபவர்க்கம், அவருடைய அடக்கத்திற்காக வெள்ளை போலத்தை கொண்டு வராங்க. கொண்டு வரவங்க நீங்கள் நினைக்கிறீங்களா 1/4 கிலோ கொண்டு வந்துருப்பாங்கன்னு? மன்னிக்கோ, 1/4 கிராமு, 1/4 பவுனு, 1/2 பவுனு, 3/4 பவுனு கொண்டு வந்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. எல்லாமே கிலோ கணக்கில் ஒட்டகத்தில் ஏற்றி கொண்டு வராங்க எல்லாமே ஒவ்வொரு நாட்டிலேருந்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு நாட்டிலேருந்து கிளம்புனாங்கன்னா எவ்வளோ நாள் ஆகிருக்கும்? இங்கேருந்து இப்போ வந்து ஃப்ளைட் வசதி இருக்குது, இப்போ சிப்பு வசதி இருக்கிறதுனால அதிகபட்சம் ஒரு ஃப்ளைட்டில் வந்தால் 1 நாள் 2 நாளுக்குள்ளே நம்ம எருசலேமுக்குள்ளே போயிடலாம். சிப்பில் போனால் ஒரு 2-3 வாரம் 4 வாரங்கள் கூட சில நேரத்தில் ஆகலாம், ஒரு மாதம் கூட சில நேரத்தில் ஆகலாம். ஆனால் இவங்க எல்லாருமே எப்படி வந்தார்கள்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாட்டிலேருந்து கிளம்பி
இப்போ வராங்கன்னா பல நாட்கள் பல மாதங்கள் கூட ஆகியிருக்கலாம். ஆகுதுன்னு அதாவது பிறந்த பொழுது கிடையாது, பிறந்த பிறகு நடந்த சில விஷயங்கள். ஆமென், புரியுதுங்களா? அது மட்டுமல்ல, ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றுத்தையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தரே ஒரு காரியத்தையும் இன்னொருத்தர் இன்னொரு காரியத்தையும் இன்னொருத்தர் இன்னொரு காரியத்தை கொண்டு வரல. எல்லா சாஸ்திரிகளுமே 3 காரியத்தை கொண்டு வராங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரே பொருளை இந்தியா வந்து பொண்ணை கொண்டு போயோ, அல்லது பாகிஸ்தான் போய் தூபவர்க்கத்தை கொண்டு போயோ, அல்லது சைனா போய் வெள்ளை போடுறது அப்படி கொண்டு போகல. எல்லா சாஸ்திரிகளுமே இந்த 3 காரியத்தையும் சுமந்து கொண்டு வராங்க. ஆமென். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? இப்போ 4ஆம் வசனம், அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்த. புரிஞ்சிருச்சு, நம்ம ராஜாவுக்கு புரிஞ்சிருச்சு, கிறிஸ்துன்ற ஒரு புரிஞ்சிருச்சு பாருங்க. அவங்க ராஜான்னாங்க, ஆனால் ஏறுவதுக்கு என்ன ஆயிடுச்சு? இது எங்கேயோ நியூஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம்யா, தீர்க்கதரிசிலாம் பல காரியத்தெல்லாம் பேசியிருக்கிறாங்கன்னா அண்ணங்காரன் தானே, இஸ்ரேலுடைய அண்ணன் தானே ஏதோமியர்கள். கொஞ்சமாவது விஷயம் தெரியும்ல, ஒரு நாள் மேசியா வருவார், உலகத்தை ஆழ்வார்ன்ற விஷயம்லாம் எல்லாருக்குமே தெரியும். இப்போ உடனே பாருங்க, கிறிஸ்துவ மையம் வச்சு ஏப்பா எல்லா ஆட்களையும் கூப்பிட்டு வேத பாரர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு என்ன யோசிச்சு சொல்லுங்கன்றாங்க. அதற்கு அவர்கள் யூதேயாவில் பெத்லகேமில் பிறப்பால், அதேனென்றால் யூதேயா தேசத்துள்ள பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் எஜமான என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இன்னும் கொஞ்சம் பீதி கிளம்பிருச்சு ஏறுவதற்கு. அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாக அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாக விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாக விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். அனுப்புறாரு. இப்போ கூட கவனமா கேளுங்க, இப்போ கூட வானசாஸ்திரிகள் ஏரோது ராஜா பெத்லகேமுக்கு அனுப்பினாலும் கரெக்டாக அந்த வீட்டை கண்டுபிடிக்கணும்ல. எந்த வீட்டில் ராஜா பிறந்திருக்கோன்னு எல்லாம் டேரா போட்டானுங்க வானசாஸ்திரிகள். இப்போ இவங்களை எல்லாருடைய கவனமும் நட்சத்திரத்து மேலே தான் இருக்க ஆரம்பிக்குது. பைபிளை படிக்கிறோம் பாருங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு வந்து நிற்கும் வரைக்கும், ஹலோ இப்போதான் மூவ்மெண்ட் ஆகுது. முன்னாடி பார்த்த நட்சத்திரம் ஸ்டெஃபானா நின்ன நட்சத்திரம், சாஸ்திரிகளாம் பார்த்து கரெக்டாக எருசலேமுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்த பிற்பாடு நடக்கிற காரியம், இவங்க டேரா போட்டு எல்லாரும் நிற்கிறாங்க, கேம்ப் போட்டு நிற்கிறாங்க. நட்சத்திரத்தை இவங்களை கைட் பண்ணுறது யாருன்னா ஏறுவது கிடையாது, இவங்களை கைட் பண்ணுறது ஸ்டார் தான் கைட் பண்ணிட்டு இருக்குது. ஏற்கனவே சாஸ்திரிகள் உங்களுக்கு கீழ்ப்பிடிறாங்களோ, உங்கள் பேச்சு கேட்குறாங்களோ இல்லையோ, அவங்க கிரகங்கள் சுற்றுறதை தான் அதிகமாக நம்புவாங்க, நட்சத்திர சுற்றுறதை அவங்க அதிகமாக நம்புவாங்க. அதனால இவங்க டேரா போட்டாங்க, இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்கிற காரியம், அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் மறைந்தார்கள். கரெக்டாக அங்கே நிற்குது. அது கூட பாரு உடனே இல்லை, 2-3 நாள் அங்கே நின்று 2-3 நாள் கழிச்சு ஆராய்ச்சி நின்ன பிற்பாடு தான் ரைட், இப்போ இந்த இடத்துல நட்சத்திரம் நிற்குது, இந்த வீடு தான் பண்ணுறத கெஸ் பண்ணிட்டு இப்போ உள்ள நுழையிறாங்க. படிக்கலாம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஆமென். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமா, எவ்வளவு அற்புதமா தேவன் இவரை நடத்திட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ ஏன்னா இவன் போய் ஏறுவது போய் ஒரு நாட்டில் போனால் நாட்டு மக்கள் கொஞ்சம் குழப்பமாயிரும். ஆகுவது என்ன நடந்துச்சுன்னா, சாஸ்திரி நீங்களே போங்க கண்டுபிடிச்சி சொல்லுங்க. வேகமாக நகர்ந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் நிற்குது பாருங்க. கிட்டத்தட்ட இதை பற்றி வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏரோதுவின் அரண்மனையிலேருந்து சாஸ்திரிகள் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிருக்குன்றாங்க. உடனே கூட போகல. ஏன்னா இவங்க யார் நம்பி போகிறவங்க? நட்சத்திரத்தை நம்பி போகிறவங்க. சொல்கிறேன், கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆயிருக்கும் ஏரோதுவின் அரண்மனையை விட்டு தாண்டி அங்கே போகிறதுக்கு. ஏன் இவ கரெக்டாக அந்த ஸ்டாரை நம்பி தான் பல நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ ஏமாந்து போயிடக்கூடாது. ஏமாந்து யாரோ ஒருத்தர் ராஜான்னு சொல்லி யாரோ ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போயிடக்கூடாது பாருங்க. கரெக்டாக அந்த நட்சத்திரம் இவங்க கெஸ் பண்ண மாதிரியே நிற்குது. உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்போது கவனமாக கேளுங்க, எல்லா நாட்டிலிருந்து வந்த சாஸ்திரிகள் தங்களுடைய பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் சும்மா ஏதோ சுருக்கு பையிலேருந்து எடுத்து கொடுக்கல, மூட்டையாக கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த குவியலாக அங்கே வைக்கப்படுகின்றது.
ஒரே ராத்திரியில் சொல்கிறாங்கல்ல, ஒரே நைட்டில் எப்படி கோடீஸ்வரன் ஆனான்னு தெரியலப்பா அப்படின்ற மாதிரி, ஒரே ராத்திரியில் அடிச்சது பாருங்க பம்பர் பிரைஸ்ன்ற மாதிரி, ஜாக்பாட்ன்ற மாதிரி, ஒரே நைட்டில் கிலோ கணக்கில் தங்கம், கிலோ கணக்கில் தூபவர்க்கம், கிலோ கணக்கில் வெள்ளை போடங்கள். ஆமென். எவ்வளோ பெரிய ஆச்சரியம், அதிசயமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து பிறந்தது, உலகத்தில் அதிசயம் நடந்தது, வான சாஸ்திரிகளுக்கே ஆச்சரியம் உண்டாக்குனது, நட்சத்திர கூட்டங்களுக்கே மிகப்பெரிய ஒரு ஷாக்கை கொடுத்த ஒரு காரியம். கவனமாக கேளுங்க. இந்த பணங்களை வைத்து கொண்டு தான் இவர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ சாஸ்திரிகள் கிளம்புற நேரத்தில் தேவதூதர்கள் சொல்கிறாங்க எல்லார்ட்டையும் வந்து, நீங்கள் வந்து இப்போ ஏறுவதுட்டு போய் சொல்ல வேணாம்ப்பா, நீங்கள் வேறு வழியாக திசை திருப்புறாங்க தேவதூதர்கள், அவங்கள வேறு திசையில் போகிறாங்க. இப்போ யோசேப்கிட்ட வந்து தேவதூதர்கள் சொல்கிறாங்க, இப்போ ஏறுவது தான் பிள்ளைகளை இயேசுவை கொலை செய்ய ரெடி பண்ணுவான், அதனால் நீ என்ன பண்ணு, பிள்ளை எடுத்துக்கிட்டு எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள். எகிப்துக்கு போகிறாங்க. அங்கேருந்து எகிப்துக்கு போகிறாங்க. எகிப்துக்கு போய் கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் அங்கே குடியிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு போகணுன்னா ஏகப்பட்ட பணம் தேவை. கவனமாக கேளுங்க. எப்படி யோசிப்பால இன்னொரு நாட்டில் போய் இவ்வளோ வாழ முடிஞ்சிச்சுன்னா, இங்கே கொடுத்த பொன், இங்கே கொடுத்த தூப வர்க்கம், இங்கே கொடுத்த வெள்ளை போனம், அதை வச்சு தான் இன்னொரு நாட்டில் போய் நல்லா வாழ்கிறாங்க. வேத சரித்திரத்தில் இன்றைக்கும் எருசலேமில் அவர்கள் எகிப்தில் யோசேப்பு வாழ்ந்த வீடு இருக்கிறதாக சரித்திரம் சொல்கின்றது. நீ நெட்டில் இப்போ வேணாம், வீட்டில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எகிப்தில் யோசேப்பு வாழ்ந்த வீடு, இயேசு கிறிஸ்து பிறந்து அங்கு கொண்டு சென்ற வீடெல்லாம் அங்கே இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பைபிளில் போடப்பட்டிருக்கு, என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன். திரும்ப வராங்க. இப்போ கவனமாக ஒரு கேள்வி, இந்த சாஸ்திரிகளை வணங்க வைத்தது யார்? நம்ம ஆண்டவர் தேவன். ஆமென். இன்னும் ஏன் வணங்குறாங்க? அவர் தேவனாக இருந்தபடியால் தான். சில பேரெல்லாம் சொல்லுவாங்க பாருங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு கடவுளா, பைபிள் அவர் நான் கடவுள் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்பாங்க. ஏங்க, கடவுள் டைரெக்டாக சொல்லலை. இவங்க வந்து வணங்குகிற பைபிளில் எங்கெங்கெல்லாம் ஒருத்தர் தெய்வமாக பார்க்குறாங்களோ அங்கெல்லாம் உடனே மக்கள் பண்ணுற ஒரு காரியம் சாஸ்தாங்கமாய் வணங்குவது தான். ஒருத்தர் சாஸ்தாங்கமாக வணங்கியிருக்கிறாங்கனாலே அவர் கடவுள் தெய்வம் என்ற அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சொல்கிற உலக நாட்டிலேருந்து எல்லா பரிசுகளும் நமக்கு சென்றிருக்கிறது. கவனமாக கேளுங்க. மாளிகையில் பிறந்தவர்கள் கூட இப்படி நடந்திருக்காது நான் நினைக்கிறேன். ராஜாக்கள் கூட இப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்காது. ஆனால் இந்த ராஜா, இயேசு ராஜாவுக்கு நடந்த ஒரு விஷயம் அருமையான காரியம். ராஜாவாக இருந்தனால பொண்ணு, தேவனாக இருந்தனால தூபம் இருக்கும், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து மறிக்கக்கூடியவராக இருப்பதனால் வெள்ளை போலமும் அங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆமென். சொல்றது புரியுதுங்களா? தேவன் உலகத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு கிஃப்ட். பாருங்க, இந்த பரிசை நம்ம ஒவ்வொருவரும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அன்றைய நேரத்தில் பரிசு வந்திருக்குது, நிறைய பேருக்கு பரிசை ஓப்பன் பண்ணுறதே கிடையாது. அப்படி தான் பாருங்க, ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்ட மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பிச்சைக்காரனை பற்றி. இந்த பிச்சைக்காரன் பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், பக்கத்தில் போக முடியாது. ஏன்? நாற்றம் நாரும், நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, எங்கேயோ ஒரு இடத்துல படுத்து தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆள் தான் பாருங்க. அந்த மனுஷனை பார்த்தாலே 40 வயசு ஆள் தான், ஆனால் 80-90 வயசு மாரி தோற்றம் கொடுக்கும். இன்றைக்கி கூட சில ஆளை பார்க்கும்போது சில பேர் 90 வயசு ஆள் கூட 40 வயசு மாரி இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் 40 வயசு ஆள்லாம் எப்படி இருக்கிறாங்க, என்னப்பா இவ்வளோ வயசான மாதிரி இருக்கிற என்று கேட்குற மாதிரிலாம் பிச்சைக்காரங்க. இந்த பிச்சைக்காரன் பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆள், ஆனால் 60, 70, 80 வயசு ஆள் மாதிரி தோற்றம் அளிக்கிறார். இவர் வந்து விசாரிக்கிறதுக்கு தேடி வராங்க பாருங்கள். ஒரு குரூப்பில் இருந்து தேடி வராங்க. தேடி வந்து எல்லா இடத்துலையும் இந்த ஃபோட்டோ வச்சு காமிக்கிறாங்க. உங்களை பார்த்துருங்களான்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ பிச்சைக்காரங்க எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, இந்த இடத்துல இருந்தாங்கன்னா அந்த இடத்துக்கு போவாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொன்ன போனால், இந்த சேக் ஆஃப் ஃபேக்ட் வந்து விசாரிக்கிறாங்கன்னா அங்கே வந்து கேட்குறாங்க, இவரை பார்த்துருக்கீங்களா, இந்த ஆளை பார்த்துன்னு சொல்லும்போது, அட இவரா, இப்போ தாங்க ரெடிபிடி பைபாஸ்ட்டு அங்கே இருப்பாருங்க, அங்கே சாப்பாடு போடுறது, அங்கே ஏதோ இருப்பாருன்னு சொல்ல பிற்பாடு அந்த டீம்லாம் கிளம்பி இந்த பக்கம் வர ஆரம்பிக்கிறாங்க. வந்து அவங்கள்ட்ட இந்த ஃபோட்டோ காமிச்சு, இதில் இருக்கிற நீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் தான் அப்படின்றார் அவர்.
நான் உங்கள் ரிலேஷன் சொல்கிறாங்க, உங்கள் அங்கிள்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் எனக்கு அங்கிள் யாரும் கிடையாது, நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க, உங்கள் தாத்தா உங்கள் அப்பா நாள் வரும்போது அப்பயே இவர் என்ன சின்ன வயசுலேயே கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை ஏற்பட்டதுனால, அம்மா இறந்ததுனால அப்பா தாத்தா இவங்களுக்கு கொஞ்சம் அந்த நாட்கள் டார்ச்சர் வந்தனால அங்கேருந்து கிளம்பி வெளியே போய் பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருந்தவர் பாருங்க. அவங்க தாத்தா அப்பா என்ன பண்ணியிருக்கிறாங்க, எங்களுக்கு காலம் முடிஞ்ச பிற்பாடு இந்த சொத்து மற்ற காரியத்தெல்லாம் என் பையனுக்கு போய் சேரணும்னு சொல்லி சில குரூப்பை உருவாக்கி அந்த குரூப்கிட்ட போட்டோ கொடுத்து எல்லா காரியத்தையும் கொடுத்துருக்குறாங்க. இவங்க போய் கூப்பிடுறாங்க அந்த பிச்சைக்காரனை, ஐயா நீங்கள் வாங்க, உங்கள் அப்பா சொல்லிட்டு போயிருக்கிறாரு, உங்களை வச்சு பராமரிக்கணும், உங்களுக்கு வேண்டிய எல்லா ஒரு காரியத்தை கொடுக்கணும், உங்கள் அப்பா சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லும்போது இவர் சொல்லிட்டாரு, நான்லாம் வர முடியாது, நீங்கள் கிளம்புங்க, நான் இப்படியே இருந்துட்டு இப்படியே போகிறேன்னு சொல்கிறேன். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு என்னன்னா, சரிங்க உங்களை டைம் கிடைக்கும், நீங்கள் இப்போயாவது மனசு மாறினீங்கன்னா இதை பத்திரமா வச்சிங்க, மனசு மாறினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கன்னு சொல்லி போகிறாங்க. இந்த மனுஷன் பாருங்கள், அவங்க கொடுத்துட்டு போன அந்த பேப்பரை அழகாக மடித்து கவரில் வச்சுக்கிட்டு எல்லாத்துலேயும் சொல்கிறாரு, எல்லாத்துலேயும் பாருங்கள் எனக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, எனக்கு சொந்தக்காரங்களாம் எங்களை வந்து பார்த்துக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லி எல்லாத்துலேயும் அது அந்த அந்த அதாவது ஃபைலில் வச்ச காரியத்தை அந்த காமிக்கிற பிளாஸ் பாருங்கள் எனக்கு கொடுத்துட்டு போய் எல்லாத்தையும் காமிக்கிற, எல்லா பிச்சைக்காரனும் காமிக்கிறான். வந்து ஒரு நாள் ஆச்சு, இந்த பிச்சைக்காரன் செத்து போனான் பாருங்கள். மருத்துவமனை கூட்டு போயிருக்கிறாங்க. கூட்டி போகும்போது அவனுடைய ட்ரெஸ்ஸில் இந்த காகிதம் இருக்கிறத பார்த்துருக்குறாங்க. பிரித்து பார்த்தா அவன் வந்து ஏகப்பட்ட சொத்துக்கு சொந்தக்காரன். அது எழுதப்பட்டிருக்குது, அவனுக்கு லக்ஸுரி காரே 5 காரு, மிகப்பெரிய பங்களா, மிகப்பெரிய செல்வஸ், கிட்டத்தட்ட ஒரு ஏராளமான சொத்துக்களுக்கு சொந்தக்காரன் பாருங்கள். அவ்வளோ காரியத்தை வச்சுக்கிட்டு மடப்பையன் படித்து கொஞ்சம் எடுத்து பார்த்துருந்தா என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்துருந்தாலே அவன் வந்து பிச்சைக்காரனாக வாழ வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நான் ஒன்று சொல்கிற கவனமாக கேளுங்க தேவை. இப்போ இது ஏன் இப்போ எங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். காலையில் பிச்சை ஏன் பாஸ்ட் பேசுகிறேன்னு கேட்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவன் மட்டும் அந்த பரிசு அவன் கொடுத்த காரியத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தான்னா நான் சொல்கிறேன் அவன் தருதலையாக வாழ்ந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்கிறேன் இன்றைக்கு கூட தேவனாகிய கர்த்தர் முழு மனு வர்க்கத்துக்கு ஒரு பிரைஸை கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்கும் பரிசு. பைபிள் கூட பைபிள் சொல்லப்படுறது ஈவு, தேவன் தந்து அவர் கொடுத்த ஈவு. கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு சொல்லி முடியாத, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவு, விவரிக்க முடியாத ஈவு, வர்ணிக்க முடியாத ஒரு ஈவு. ஈவு என்றால் என்ன? கிஃப்ட், பரிசு. யோசிச்சு பாருங்க, நிறைய பரிசு தேவன் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு கூட பாருங்க, நாம் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், பிரைஸை வாங்கிக்கிட்டோம். ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள் பிரைஸை கையில் வச்சிருக்கிறாங்க, ஓப்பன் பண்ண மாட்டேன்றாங்க. நீங்கள் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே நீங்கள் ஏழையாக வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, தரித்திரத்தில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, வியாதியில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. பாருங்க, அந்த அளவுக்கு தேவன் அந்த பிரைஸில் வச்சிருக்கிறாரு. அன்னைக்கு தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு கிஃப்ட் அனுப்பினாரு. பூமியில் இருக்கிற ஆட்கள் யாரும் அதை பிரித்து பார்க்காம இருக்கிறாங்க. ஒரு சில பிரித்து பார்த்தவங்க நல்ல லைஃப் வாழ்கிறாங்க, பிரித்து பார்த்தவங்க, பிரித்து பார்க்காதவங்க அப்படியே இருக்கிறாங்க. வந்து கவனிங்க, இந்த பரிசை கொடுக்கறதுலையும் கொடுக்கறத விட இந்த வாங்குகிறது என்பது அதை விட சிறந்தது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறேன், நீங்கள் படுக்க அப்படியே இப்படி இருந்தீங்க என்னத்துக்கு ஆகும்? சரி, இந்த இடத்துல பாருங்கள், ஒரு மேரேஜ் நடந்துட்டு இருக்குது. மேரேஜில் எல்லோரும் பரிசு கொண்டு வரீங்க. இப்போ நான் பரிசு கொண்டு வரும்போது நீங்கள் பாட்டுக்கு அப்படியே இப்படி திருப்பிட்டு இருந்தீங்கன்னா, நான் பரிசு கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? என்னதான் இருந்தாலும் வாங்கிட்டு ஆல் தி பெஸ்ட்டோ, பெஸ்ட் ஆஃப் லக்கோ, கங்க்ராச்சுலேஷனோ ஏதோ ஒன்று சொன்னதா அவன் சொல்லுவான். கொடுக்கும்போது அது வாங்குகிற ஆட்களும் எந்த அளவுக்கு எதோ கொடுத்தாலும் அதை புன்முறுவலோடு வாங்கி தான் ஆகணும். புரியுதுங்களா நான் சொல்கிறேன்னு? கொடுக்குறவங்களை காட்டிலும் அதை பெற்றுக்கொண்டு வாங்குறீங்க பாருங்க, அதில் தான் இருக்குது பியூட்டியே. ஏன் அப்படின்னா, அதை வாங்கும்போது தான் கொடுக்கிறவரை நீங்கள் கனம் பண்ணுவதற்கு அடையாளம். இந்த கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்தில் கொடுத்த மிகப்பெரிய பரிசு, சொல்லி முடியாத ஈவு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தரை கனம் பண்ணுறோம். அதுதான் யாராவது இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பிருக்கின்ற உங்கள் நல்வாழ்வுக்காக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோம். அப்படி ஏன் சொல்கிறோன்னா, இவன் உனக்காக ஒரு பரிசை கொண்டு வந்திருக்கிறார்ப்பா, பிரைஸை கொண்டு வந்திருக்கிறார்ப்பா, அதை பெற்றுக்கொள், அதை வாங்கிக்கொள்.
ஆமென். புரியுதுங்களா? இன்னொரு காரியம், இந்த பிரைஸில் இந்த பரிசுன்னு சொல்லக்கூடியது, பரிசுனாலே பார்த்தீங்கன்னா அது பாக்ஸ் இருக்கும், அதுக்கு மேலே கவர் இருக்கும், அதுக்கு மேலே அடுத்தது ரிப்பன் இருக்கும், அதுக்கு மேலே என்ன இருக்கும்? என்னங்க நீங்கள் நேம் லிஸ்ட் இருக்கும். நான் கேட்குறேன், நேம் லிஸ்ட் வந்து ப்ரைஸா? அந்த டேக் ப்ரைஸா? அது பாக்ஸு ப்ரைஸா? கிடையாது. அதுக்குள்ள ஒன்று இருக்குது பாருங்க, அதுதாங்க பரிசு. கவனம், ஒரு காரியம் சொல்கிறேன். கிறிஸ்துமஸ் என்பது என்ன? தேவன் மனு குலத்திற்காக கொடுத்த பரிசு தான் கிறிஸ்துமஸ். ஆமென். இன்னைக்கு எனக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்கிறாரு, எனக்கு ஒரு பிரைஸ் கொடுத்திருக்கிறாரு. அது யாரு? கிறிஸ்து இயேசு. கிறிஸ்துமஸ் என்பது என்ன? பரலோகம் பூமிக்கு இறங்கி வந்தது தான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்ன அர்த்தம்? இருளில் வாழ்ந்த மக்கள் வெளிச்சத்தை அடைந்தார்களே, அதுதான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்பது என்ன? பாவத்திற்கு மன்னிப்பு அருளப்பட்டதே, அதுதான் கிறிஸ்துமஸ். தரித்திரத்துக்கு செழிப்பு அருளப்பட்டதே, அதுதான் கிறிஸ்துமஸ். பைபிளை பார்க்குறோம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள், இதுவே உங்களுக்கு ஒரு அடையாளம் என்று நம்ம ஏசாயா புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் படிக்கிறோம். 14ஆம் வசனம் படிக்கிறோம். 7:14 படிப்போம். 7:14 படித்து காமிக்கிறேன். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள். பாருங்க, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளம். சொல்லுங்க, அடையாளம். கவனமா கேளுங்க, அடையாளத்தை கொடுப்பார். ஒரு காரியத்தை நோட் பண்ண விரும்புகிறேன். கிறிஸ்துவின் மரணம் என்று சொல்லக்கூடியது ஒரு அடையாளம் அல்ல, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்று சொல்லக்கூடியது ஒரு அடையாளம் அல்ல. கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. திரும்ப ஒரு காரியத்தை நோட் பண்ணிட்டு இருக்கிறேன், முக்கியமான விஷயம். மரணம் ஒரு அடையாளம் அல்ல, உயிர்த்தெழுதல் ஒரு அடையாளம் அல்ல. ஏன் மரணம் அடையாளம் அல்ல என்று சொல்றேன்னா, ரோமர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் சிலுவை மரணம் போன்றே, அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தண்டனை இருக்கும். இந்தியாவில் ஒரு தண்டனை கொடுத்தாலும் தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. நீங்கள் மேற்கிந்திய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சேர் வச்சு அவங்கள கொல்லுவாங்க. அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுட்டு தள்ளிடுவாங்க. ஒவ்வொரு நாட்டில் ஒரு தண்டனை இருக்குது. அதே போல் ரோமர்களுடைய தண்டனை என்று சொன்னால் சிலுவை மரணம். வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 2000 கைதிகளை கொலை பண்ணுவாங்களாம் சிலுவையில். அப்போ சிலுவை மரணத்தை ஒரு அடையாளம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா வழக்கமாக நடக்கிற ஒரு காரியம், அது தெரியாதா? ரோமர்கள் எப்படி கொலை பண்ணுவாங்க? சிலுவையில் தானே கொலை பண்ணுவாங்க, அது ஒரு அடையாளம் எடுத்துக்கொள்ள முடியாது. ரெண்டாவது, உயிர்த்தெழுதல் அடையாளம் அல்லன்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா, அந்த நாட்களில் உயிர்த்தெழுதல் வார்த்தையை கோமா ஸ்டேஜில் போய் ஒருத்தர் உயிரோடு வந்தால் கூட அதிக மக்கள் உயிர்த்தெழுதல் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் மரணத்தையோ அல்லது உயிர்த்தெழுதலை அடையாளம் என்று சொல்லல, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை அடையாளம் என்று சொல்லுது. ஏன் பிறப்பு சொல்றார்? இதோ ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்றேன், கவனமாக கேளுங்க. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி பிள்ளை பெற்று அதுதான் அடையாளம். ஏன்னா ஒரு பிள்ளை பெறுவதற்கு முக்கியமான ஒரு 2 பேருடைய தேவை. ஒன்று ஆணும் தேவை, ஒரு பெண்ணும் தேவை. ஆண் பெண் இணையாமல் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க முடியாது. இன்னைக்கு கூட பாருங்க, தாய்மார்கள் அதாவது டைரெக்டாக ஆண் உதவி இல்லாமல் கொஞ்சம் வாங்கிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கருப்பு பையில் வச்சு சில காரியத்தெல்லாம் பண்ணுறாங்க, பெற்றெடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆணுடைய உதவி தேவைப்படுது. புரியுது? கல்யாணமே பண்ணாமல்லாம் குழந்தை பெற்றெடுக்கிற ஆட்களாக இருக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஆணுடைய உதவி தேவைப்படுது. ஆனால் இந்த இடத்துல வரக்கூடிய சீனில் மரியாள் எந்த ஒரு ஆணுடைய உதவி இல்லாமலே குழந்தை பெற்றெடுக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு அடையாளம். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு குழந்தையாக இருந்தால் எல்லா பிள்ளைக்கும் அப்பா இருக்கிறாங்க, மாம்சீக பிரகாரமாக அப்பா இருக்கிறாங்க. ஆனால் இயேசுவுக்கு யோசேப்பு ஒரிஜினல் அப்பா கிடையாது, அவர் வளர்ப்பு தந்தை. அப்போ இயேசுக்கு பிதா தான் அவர் கடவுள், அவர் தான் அப்பா. ஏன் சொல்கிறேன்னா, கவனமாக கேளுங்க,
ஏன் கர்த்தர் வந்து இப்படிப்பட்ட ஒரு டிசைன் பண்ணியிருந்தார்னா, வடிவமைப்பு கொண்டு கொடுத்திருந்தார்னா, மனிதனை மீட்க வேண்டும் என்றால் ஒரு பாவ ரத்தத்தோடு பிறக்கின்ற ஒரு மனிதனுடைய ரத்தம் அது பாவத்தை தீர்க்காது. ஒரு பரிசுத்தவானுடைய ரத்தம் மட்டும்தான் மனிதனுடைய பாவத்தை தீர்க்கும் என்பது தேவனுடைய பிரமாணம். அதற்காக தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ண ஆரம்பித்தார். பைபிளில் ஒரே மனிதன் மூலமாக பாவத்தின் மூலமாக மரணமும் வந்தது. ஆனால் இந்த இடத்துல ஒரே மனிதனால் ஜீவன், இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஒருவரால் ஜீவன். ஆமென். அதுதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றார். இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு ஒரு பேர் பைபிள் விலையேற பெற்ற ரத்தம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலையேற பெற்றது என்றால், கவனமாக கேளுங்க, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு குழந்தை பிறப்பதற்கு ஒரு ஆணுடைய உதவி தேவை. ஆணுடைய டிஎன்ஏ தான் குழந்தைக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கிறது. இந்த குழந்தையுடைய ரத்தத்துடைய பிரிவை கொடுக்கிறதே ஆணுடைய டிஎன்ஏ தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்துக்கு இந்த உலகத்தில் எந்த ஆணுடைய உதவியும் இல்லை. ஆகுதன் விலையேற பெற்ற இரத்தம், இந்த உலகத்தில் கலப்பில்லாமல் பிறந்த இரத்தம், மனுஷ கலப்பில்லாமல் பிறந்த ஒரு இரத்தம், விலையேற பெற்ற இரத்தம் என்று அழைக்கப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை வேற எதோடு இணைத்து பேச முடியாது. அந்த அளவுக்கு காஸ்ட்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமென். புரியுதுங்களா? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல். இம் என்றால் உள்ளே, மேன் என்றால் இது கூட தெரியாதா பாஸ்டர்? உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. மேனு என்னதுங்க? அட சொல்லுங்க, உயிரோடு இருக்குன்னு தெரியும்ல எனக்கு. இம்னா உள்ள, மேன்னா மனிதன், ஏல் என்றால் எலோஹிம், இம்மானுவேல். அப்போ என்னன்னா, ஒரு விதத்தில் தேவன் மனிதனுக்குள் வருவார் என்ற சீன் தான் இம்மானுவேல் என்றால் என்ன? தேவன் மனிதனுக்குள் வர சீன். ஏன்னா அதுக்கு முன்னாடி தேவன் ஆதாம் காலகட்டத்தில் தேவன் அவனுக்குள்ளதான் இருந்தார். மிகப்பெரிய ஒரு மரணம் பிரிவு ஏற்பட்டது. உள்ள இருந்த தேவன் வெளியே இருந்து அவன் நடத்த ஆரம்பிச்சார். இப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்களோ இன்றைக்கு அவங்க உள்ளத்திலேயே தேவன் குடியிருக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். அப்போ இருதயம் என்று சொல்லக்கூடிய தேவன் தங்குகின்ற ஒரு ஆலயம். அப்ப இந்த ராஜா ஒரு பரிசு கொண்டு வந்தாரு. ராஜான்னு சொல்ற ஒரு பரிசு தான், தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ராஜா என்று சொல்லக்கூடிய ஒரு பரிசு. தேவன் பரிசுக்குள் ஒரு பரிசை வச்சார். சொல்ற முத்துக்குள் முத்தாக சொல்றாங்கல்ல, முத்துக்குள் முத்துன்ற மாதிரி ஒரு பரிசுக்குள்ள ஒரு பரிசு. தேவன் கொடுத்த பரிசே பரிசு தான், ராஜா என்று சொல்லக்கூடிய பரிசு. இந்த ராஜாவுக்குள்ள ஒரு பரிசு இருக்குது, ராஜ்யம். ஆமென். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து முதல் சொன்னாங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு பிரசங்கமே அதான். முதல் இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குது. என்ன சொல்றோம்? ராஜா ஒரு ராஜ்யத்தை கொண்டு வந்திருக்கிறாரியா, ஒரு பரிசை கொண்டு வந்திருக்கிறார். ராஜா வந்துட்டாரு. இப்ப ராஜாவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ராஜாவுடைய கொடுத்த பரிசை அனுபவிக்க, அவருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை, அவருடைய அந்தஸ்து. ஆமென். புரியுதுங்களா? அவர்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ராஜாவாக ஏற்றுக்கொண்ட நீங்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை, ராஜாவை அனுபவிக்க வேண்டும். ராஜாவை அனுபவிக்கணும்னா தேடுவதன் மூலமாக. அவருக்கு பேர் சமாதான பிரபு, ராஜா பேர் சமாதான பிரபு. சமாதான பிரபு என்ன பரிசை கொண்டு வந்தாரு? சமாதானத்தை கொண்டு வந்தார். சமாதானத்தை அனுபவிக்க வேண்டும். தேவன் கொண்டு வந்த ராஜ்யத்தினுடைய எல்லா விதமான நன்மைகளும் பெற்று வாழ வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவேதான் நமக்கு ஒரு பாலகன் பரிசு. பாலகனுக்குள்ள இன்னொன்று கொடுத்தார், குமாரன். பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்ப பரிசுக்குள் ஒரு பரிசை வைத்தான் தேவன் அனுப்பியிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, பைபிள் இதே இடத்துல போடப்பட்ட 9ஆம் அதிகாரத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, அதுக்கு முன்னாடி இப்போ கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல், ராஜ்யம். சொல்லுங்க, ராஜ்யம். ராஜா கொண்டு வந்தது ராஜ்யம். ராஜாவை பெற்ற நீங்கள் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ராஜ்ய மனப்பான்மையில் வாழுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழுங்க. தேவனுடைய ராஜ்யம் கொடுக்கின்ற நன்மைகளை அனுபவியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் கொடுக்கின்ற சந்தோஷத்தை அனுபவியுங்கள்.
தேவனுடைய ராஜ்யம் கொடுக்கின்ற சுகத்தை அனுபவியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் கொடுக்கின்ற நல் சமாதானத்தை அனுபவியுங்கள். ஏதோ பரிசுக்குள் பரிசு தேவன் வைத்திருக்கிறார். இது பரிசு பெற்றுக்கொண்ட நீங்கள் வெறும் வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாமல், பரிசை பெற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை வாழாமல், பரிசுக்குள் இருக்கிற பரிசை அனுபவிக்கிறவர்களாக மாறுங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்கள் 12 பேர் 3 வருஷம் இயேசுவோடு ஊழியம் பண்ணினாங்க. ஆனால் ஜீவனை அடையலை. பரிசுத்தாவி என்று சொல்லக்கூடியதும் அதுவும் ஒரு தேவன் கொடுத்த கிஃப்ட்டு தான். ஆனால் அதனுடைய வல்லமையும் பார்த்தீங்கன்னா உடனே அனுபவிக்கல, பிற்பாடு தான் அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படி பரிசுத்தாவி வரும் உங்கள் இப்போ காத்திருங்கள் சொல்கிறார். பரிசுத்தாவி பெற்றுக்கொண்ட பிற்பாடு பரிசுத்தாவினால் வரக்கூடிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர்கள் அனுபவிக்க ஆரம்பித்தார்கள். ஆமென். இன்னொரு காரியத்தை நோட் பண்ண விரும்புகிறேன். ராஜ்யம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பூமியில் வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ராஜ்யம் என்ற மனப்பான்மையில் வாழ ஆரம்பிங்க. ஆமென். ஏன்னா ராஜ்யத்தை எங்கெங்கெல்லாம் போதிக்கப்படுதோ அங்கெல்லாம் பிசாசுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆக இந்த ராஜ்யத்தின் வசன பிரசங்கம் பண்ணப்படுற நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுறான்னா, பறவைகள் வந்து அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு போகும்படி பண்ணுறான். ஆகவே ராஜ்யத்தை குறித்து நல்ல மனப்பான்மையில் இருங்கள். ராஜ்யத்தின் வசனத்தை எடுக்க தான் பிசாசு வருவான். இன்றைக்கி வசனத்தை கேட்குறீங்க, வெளியே போகும்போது மற்ற காரியத்தில் கவனத்தை கொண்டு வருவான். கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாலே இன்னைக்கு கிறிஸ்மஸ்ன்னு சொல்ல மக்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வருவது என்னதுங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்ன ஞாபகத்துக்கு வரும்? சத்தம் கேட்கல. பிரியாணி, கேக்கு, தாத்தா. என்னதான் பாருங்க கிறிஸ்மஸ் கேரளில் அவ்வளோ சிரமப்பட்டு பாட்டு பாடுவோம், அவ்வளோ சிரமப்பட்டு வசனம் வாசிப்போம், அதுலலாம் கவனம் இருக்காது. இந்த கிறிஸ்மஸில் கவனம் ஃபுல்லாகவே யார் மேலே போகும்னா தாத்தா மேலே தான் போக ஆரம்பிக்கும். கேர்ஃபுல். பக்கம் சொல்லுங்க, தாத்தா மேலே கவனம் போகாமல் பார்த்துக்கங்க. எந்த தாத்தா? கிறிஸ்மஸ் தாத்தா மேலே. ஆக வந்து ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வந்தாலும் கிறிஸ்மஸ் தாத்தா வரல சந்தோஷப்படுங்க. அதிகம் ஒரு வராமல் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக நினச்சிக்கோங்க. ஏன்னா கிறிஸ்துமஸில் உயர்த்தப்படக்கூடியது தாத்தா கிடையாது, கிறிஸ்துமஸில் உயர்த்தக்கூடியது கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். ஆமென். எந்த இடத்துல கிறிஸ்து உயர்த்தப்படுறோ அந்த இடத்துல நல்வாழ்வை மக்கள் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அதுதான் நம்ம பூமியில ராஜ்ய மனப்பான்மையில் வாழ வேண்டும். ராஜ்யம் நமக்கு கொடுக்கின்ற எல்லா நன்மைகளை பெற்று வாழ வேண்டும். வெறும் பரிசு மட்டும் இல்லை, பரிசை ஓப்பன் பண்ணி அதை அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு ஒரு இடத்துல சொல்லிக்கிறார், நீங்கள் பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில், கவனிங்க, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம்னா பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று. அப்போ என்ன அர்த்தம்? எல்லாரையும் வாயில என்னதுங்க இப்படி வச்சுக்க சொல்கிறாரு. பிள்ளைங்க இப்போ நாங்கள் இப்போ ஸ்டேஜில் ஏறும்போது இப்படியே வரேன், நீ என்ன சொல்லுவீங்க? என்னடா அது, சரி என்ன பைத்தியம் பிடிச்ச பாஸ்டா இருப்பார் இப்படியே வச்சிருக்கிறாரு. இப்போ சின்ன பிள்ளைங்க வச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யாராவது சொல்லுவீங்க இதை நான் இப்படி வரேன், அப்படியே வரீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே சொன்னார். கவனிங்க, சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் என்ன அர்த்தம்னா, இந்த சின்ன பிள்ளைய மைண்டில் ஒரு சைக்காலஜியில் ஒன்று பார்த்தீங்கன்னா, நீ எந்த ஒரு கிஃப்ட்டை கொடுத்து பாருங்க, உடனே ஓப்பன் பண்ணி அன்னைக்கே ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. சாயங்காலம் ஒன்றும் இல்லை, காலையில் ஒரு மதியம் 10 மணிக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் எங்கடா எங்கே போச்சு, ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல கிடக்கும் பாருங்க. அப்படிதான் பாருங்க, எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார் பாருங்க, பையனுக்கு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தார். ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்து 2 மணி நேரத்துக்குள்ள ரெக்க ஒரு இடத்துல இருக்குது, சக்கரை ஒரு இடத்துல கிடக்குது, ஒவ்வொன்றும் ஒரு இடத்துல கிடக்குது. ஆனால் காசு ரொம்ப அதிகம். கவனமாக கேட்டு, பிள்ளைகளுடைய கேரக்டரே என்னன்னா, எந்த பொருள் வாங்கி கொடுத்தாலும் ஓப்பன் பண்ணி உடச்சி பார்த்துரு. கவனமாக கேளுங்க, இந்த விஷயத்தில் எப்படி இருக்குங்க, என்னன்னா தேவன் பரிசை கொடுக்குறார், அந்த பரிசை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஜீவன், சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, தேவன் ராஜ்யம் நம்ம கொடுக்கின்ற எல்லா காரியத்தையும் அனுபவியுங்கள். ஏதோ பரிசு, சில பேர்லாம் பாருங்க பரிசு வாங்கணும் அப்படியே ஓரத்தில், சில வீட்டில் பாருங்க பெரியவங்க பார்த்தீங்கன்னா பரிசு அப்போ ஓப்பன் பண்ண மாட்டாங்க, வீட்டில் ஓரமாகவே கிடக்கும். சில பேர்லாம் பாருங்க இந்த கேலண்டர் கொடுப்போம் பார்த்தீங்களா, சில பேர்லாம் கேலண்டர் நவம்பர் டிசம்பர்லாம் ஓப்பனே பண்ணுவாங்க. என்னங்க அது எது பாஸ்டர், அந்த கேலண்டர் இந்த கேலண்டர் இருந்துச்சா, உங்கள் கேலண்டரு அது கவனிக்கலையா, அது வாரத்தில் கிடந்துச்சு. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை போனோம்னா
பரிசு தேவன் கொடுத்துருக்குறார். பரிசு ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணி அதை அனுபவிக்கணும். ஆமென். அதுதான் பாருங்க, வெறும் பரிசு பெற்றுக்கொண்டு போகிறது மட்டும் கிடையாது, பரிசை வாங்கிட்டு போகிறது மட்டும் நம்முடைய வேலை கிடையாது. பரிசை வாங்கின நாம் அந்த பரிசை உபயோகப்படுத்த வேண்டும். இன்னைக்கு கூட ப்ரைஸ் வாங்குற யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது பிரயோஜனப்படுத்துகிற மாதிரி தான் வாங்குவாங்க இல்லைங்களா? அப்படி தானே ப்ரைஸ், நீங்கள் ப்ரைஸுன்னு வாங்கினா என்ன பண்ணுவீங்க? அவங்க அப்படி ஷோகேஸில் வைக்கிற மாதிரி, அதாவது உள்ள என்னது பீரோவில் கொண்டு போய் வைக்கிறதுக்காக ப்ரைஸ் வாங்குவீங்களா? கிடையாது. எல்லாருமே சொல்லுங்க, இந்த ப்ரைஸை அவங்க அடிக்கடி பார்க்கணுங்க. ஹலோ, நீங்களாம் அப்படி தானே ப்ரைஸ் வாங்குறீங்க? என்னங்க அப்படி தானே வாங்குறீங்க எல்லாருமே? அடிக்கடி எங்கள் ஞாபகம் வரணுங்க. ஆக என்ன பண்ணுவோம், வீட்டில் ஏதோ ஒன்று பார்க்க இதை பார்க்கும்போதெல்லாம் என் ஞாபகம் வரணும், ஏன் பார்க்கும்போது எங்கள் ஞாபகம் வரணும், இது இவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்கன்னு. புரியுதா? பரிசை வாங்கி பேக் பண்ணி அப்படியே தூக்கி ஓரத்தில் பீரோவில் வைக்கிறதுக்காக கிடையாது. பரிசை ஓப்பன் பண்ணணும், ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற எதுக்காக கொடுக்கப்பட்டதோ அதை நாம் இந்த உலகத்தில் அனுபவிக்க வேண்டும். தேவன் கொடுத்த பரிசு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து இயேசுவை முதலாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த பரிசிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சகல விதமான நன்மைகளையும் இந்த பூமியில நாம் அனுபவிக்க வேண்டும். கிறிஸ்துவம் அதுதான். ஏதோ நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், என் பேரு பேதுரு, யோவானு, யாக்கோபு, அப்படி கிடையாது. கிறிஸ்தவம் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசு பிதாவாகிய தேவன் பரிசு கொடுத்தாரு. அந்த பரிசு ஓப்பன் பண்ணி இந்த பூமியில அனுபவிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. ஆமென். ஆகவே தேவ பிள்ளைகளே, பாரம்பரியமான கிறிஸ்தவங்கள் போல இருந்துடாதீங்க, இது தொட்டு கும்பிட்டு போற கிறிஸ்தவங்களா இருந்துடாதீங்க. நிறைய பேர் பாருங்க, இந்த குடியில் வச்சிருப்பாங்க பாருங்க, இன்னைக்கு நடக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படியே வரிசையில் வந்து குடியில் தொட்டு கும்பிட்டு போவாங்க. இங்கே தொட்டு கும்பிட்றதுக்கு எந்த குடிலும் கிடையாது, எந்த சிலையும் கிடையாது. கிறிஸ்து பரிசை கொடுத்து விட்டார். அது உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது உள்ளத்தில் வருவார். உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும் என்று பைபிளில் போடப்பட்டிருக்குது. உங்களுக்கு வேண்டிய எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. நீங்கள் எந்த தேவைகள் வந்து எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். உங்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பார் என்றால் உங்கள் தேவைகள் நிறைவேற்றப்படுவதை நீங்கள் உங்கள் வாழ்வில் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். நீங்கள் இழந்து போன சந்தோஷம், இழந்து போன சமாதானம், நீங்கள் இழந்து போன நிம்மதி, இழந்து போன பணங்கள், இழந்து போன உறவுகள், நீங்கள் இழந்த சுகம், எல்லாவற்றையும் பன்மடங்காக தேவன் திரும்ப உங்களுக்கு கொடுக்க அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க உன் பிதா உன் மீது பிரியமாக இருக்கிறார். ஆமென். எழுந்து நிற்போம். ஜெபம் பண்ணிட்டு உட்கார போகிறோம். ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உட்கார போகிறோம். பாருங்க, கர்த்தர் கொடுத்த பரிசுக்காரர் என்று செலுத்துவோம். வேதம் சொல்லுது, சொந்த குமார் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளுகிறவர். உங்க தேவை என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். உங்க தேவை எல்லாமே கிறிஸ்துவுக்குள் அடக்கப்பட்டிருக்கிறது. அதை அனுபவியுங்கள், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் மூலமாக சந்தோஷமுள்ள ஒரு வாழ்வை இந்த பூமியில் அனுபவியுங்கள். ஆமென். உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். பிதாவாகிய தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்றைய கூட பேசுகிறபடியால் எங்களுக்கு கண்களை திறந்தபடியால் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு பிறந்த பிறகு என்ற காரியத்தை பார்த்தோம், நட்சத்திரத்தை குறித்து பார்த்தோம், சாஸ்திரிகளை குறித்து பார்த்தோம், கடைசியாக பரிசை குறித்து நாங்கள் பார்த்தோம். பரிசை ஓப்பன் பண்ணி நாங்கள் அவைகளை யூஸ் பண்ண வேண்டும் என்று பார்த்தோம். இந்த கிறிஸ்துமஸில் உங்களுடைய பிள்ளைகள் பரிசை பெற்றுக்கொண்டவர்களாக மட்டுமல்ல, அதை பயன்படுத்துகிறவர்களாக இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.